நிகழ்வுடைய தலைவர், எனக்கு எல்லாமுமா இருக்கிற ஐயா தமிழ்ச்செல்வர் அவர்களே, தொடர்ந்து எத்தகைய இடர்பாடுகள் ஏற்பட்டாலும், மழை வெள்ளம் வந்தாலும், பூகம்பமே வந்தாலும், கொரோனா காலத்தில் தொடர்ந்து நாள்தோறும் நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக் கொண்டு இப்பொழுது புதிதாக இந்தியிலும் நம்முடைய கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சி எடுத்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அறிவொளி காணொலி இயக்குனர் ஐயா சேரலாதன் அவர்களே, ஐயா தாமோதரன் அவர்களே, ஐயா மோகன்ராஜ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா தமிழ்ச்செல்வர் அவர்கள் தன்னுடைய தலைமை உரையிலேயே பல கருத்துக்களை இதனுடைய சுருக்கத்தை சொல்லிவிட்டார்கள். அவ்வளவுதான் நானும் குறிப்பிடுத்திருக்கிறேன். இதை பற்றித்தான் பேசப் போகிறேன். இந்த தகனம் என்ற நூல் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் வானொலியிலே பணியாற்றியவர் என்பதை ஐயா தாமோதரன் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நூல் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் படித்திருக்கிறேன். எப்படி படித்தேன் என்று சொன்னால், என்னுடைய அக்கால் மகன் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு துணைப்பாட நூலாக இந்த நூல் வைக்கப்பட்டிருந்தது. எனவே அதை வாங்கி நான் படித்து பார்த்தேன். இவ்வளவு அற்புதமாக ஒரு ஒடுக்கப்பட்டவருடைய உணர்வுகளை, பலிகளை இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்று அப்பொழுதே நான் வியந்து பார்த்தேன். இப்படிப்பட்ட அருமையான எழுத்தாளர் மிக சிறப்பாக ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்வோடு கலந்து அவருடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டு அப்படியே படம் பிடித்து கட்டியிருக்கிறார். ஒரு திரைப்படம் போல் அதை படம் பிடித்து கட்டியிருக்கிறார் என்பதை நினைத்து நான் வியந்து போனேன். இந்த நூலுக்கு அணிந்துரையாக கரிசல் எழுத்தாளர் ஐயா கி ராஜநாராயணன் அவர்கள் அணிந்துரை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த நூலுக்கு தகனம் என்று பெயர் வைத்திருப்பதை விட மயான காண்டம் என்று பெயர் வைத்திருக்கலாம் என்று சொல்லுகிறார். மயானத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் படம் பிடித்து காட்டுகிறது. ஆனால் மயானத்தில் மட்டும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்ல, மயானத்திலே வேலை பார்க்கக்கூடிய வெற்றியான்களின் வாழ்க்கையிலே அவருடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் இது எடுத்து காட்டுகிறது. இந்த நாவலை நான் ஏன் எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால், ஒரு பெரியார் தொண்டர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் சிறந்த ஒரு காரணமாக இருக்க வேண்டும். என்று சொன்னால், அடித்தட்டு மக்களுடைய வலியை, வாழ்க்கையை புரிந்தவன் தான் உண்மையான பெரியாரிஸ்டாக இருக்க முடியும். தந்தை பெரியார் அவர்கள் ஒரு நாத்திகராக எப்படி நமக்கு வெளியே முதலாக தெரிந்தார் என்று சொன்னால், இந்த தீண்டத்தாகருடைய அந்த வலியை புரிந்து கொண்டு அவர்கள் பேசுகின்ற பேச்சு தான் 1928 அவர் கடவுள் மறுப்பு வாசகத்தை எப்பொழுது கொண்டு வந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். 1965 தான் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்கின்ற அந்த முடிவுக்கு அந்த வாசகத்தை நமக்கெல்லாம் உருவாக்கி கொடுத்தார்கள். அதற்கு முன்பு கடவுள் மறுப்பு பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அந்த கடவுள் வாசகத்தை கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நமக்கு உருவாக்கி கொடுத்தார்கள். ஆனால் மனிதனை மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது, குளத்தில் நீர் எடுக்கக்கூடாது என்கின்ற கொடுமைகள் தாண்டவமாடும் ஒரு நாட்டை பூகம்பத்தால் அடிக்காமலோ, எரிமலை குழம்பால் எரிக்காமலோ, சமுத்திரம் பொங்கி மூழ்கை செய்யாமலோ விட்டிருப்பதை பார்த்த பிறகும் கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் நீதிமான், சர்வதயாபர் என்று சொல்வது என்னவென்று சொல்வது என்று கேட்கிறார். ஆக அவருடைய நாத்திக உணர்வு எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், இந்த தீண்டத்தாருடைய வாழ்க்கையை பார்த்த பிறகுதான் அவருக்கு அந்த உணர்வு வருது. அதே போல வைக்கத்திலே சென்று ஈழவர்களுக்காக போராடிய பொழுது அவர்கள் அந்த ஈழவ மக்கள் எப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு ஆளானார்கள் என்பதை அவர் உணர்ந்து பார்க்கிறார். அதே போல பெண்களுக்கான அந்த விடுதலையை அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர்கள் அந்த பெண்ணுடைய இடத்திலிருந்து பேசுகிறார். ஒரு விதவை பெண்ணுடைய கொடுமை எப்படிப்பட்டது, ஒரு மாடுகளுக்கு கூட தினவெடுத்தால் உரசிக் கொள்வதற்கு நடுகள் நட்டு வைக்கின்ற இந்த அறிவுகட்ட மனித கூட்டம் ஒரு விதவை பெண்ணுடைய உணர்வுகளை தீர்ப்பதற்கு என்ன வழி செய்திருக்கிறது என்று கேட்டார். அதே போல ஒரு சலவை தொழிலாளர் மாநாட்டிலே சென்று கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது, நீங்கள் அந்த தொழிலை செய்யாதீர்கள், நீங்க சலவை தொழிலை செய்துகிட்டு இருக்கீங்கன்னா போன வருஷம் 2 ரூபா கூலி கொடுத்தோம், இந்த வருஷம் 5 ரூபா கொடுக்கலாம், அதனால உங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்கிறார். பொருளாதாரம் வேண்டுமானால் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் என்ன சொல்றான், போடா ஏகாலி, போடா ஒன்னாரப்பையில என்று தானே சொல்றான். அந்த இழிவான சொல் உங்களுக்கு எவ்வளவு அவமானமாக இருக்கிறது. அந்த சொல் தேவைதானா? அந்த தொழிலை விட்டு வெளியே வாங்க, உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க,
அரசு வேலைக்கு அனுப்புங்க, குறைஞ்சபட்சம் பியூன் வேலைக்காவது அனுப்புங்கிறார். ஒரு பியூனா வந்துட்டு அவனை ஏகாலின்னு சொல்லுவானா? வண்ணார பையலன்னு சொல்லுவானா? ஒரு வாத்தியாரா வாங்க, ஒரு போலீஸ்காரரா வாங்க என்று சொல்லி அந்த இடத்திலே போய் பேசுகிறார். அதேபோல அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகளை, அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசியவர் தந்தை பெரியார் அவர்கள். அப்படி அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டும் என்பது என்னுடைய அவாவின் காரணமாகத்தான் நான் கடந்த முறை தூப்புக்காரி என்ற ஒரு நாவலை உங்கள் மத்தியிலே நான் வாசித்து அதை திருநாவல் செய்து காட்டினேன். அந்த தூப்புக்காரி என்பது துப்புரவு பணி செய்யக்கூடிய ஒரு பெண்ணுடைய கதை, அந்த குடும்பத்தினுடைய கதை, அந்த அது சம்பந்தப்பட்டவருடைய அந்த வாழ்வியல், அந்த கொடுமைகள் எப்படிப்பட்ட அனுபவங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பதை அந்த நூல் மிக சிறப்பாக எடுத்து காட்டியது. அதே போல இன்றைக்கு தகனம் என்ற அந்த நூலையும் நான் பேச இருப்பதற்கு காரணமும் அதுதான். கலிங்கராணி என்கின்ற நூலை நான் ஏற்கனவே வாசித்திருக்கிறேன். தந்தை பெரியார் அவருடைய அடியொற்றி நடக்கக்கூடிய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவருக்கு வீரமணி என்று பெயர் வந்தது அந்த நாவலின் மூலமாகத்தான். அந்த நாவலில் வரக்கூடிய ஒரு கதாநாயகன், அந்த கதாநாயகனுடைய பெயர் தான் வீரமணி. அதிலே அண்ணா அவர்கள் எப்படி அந்த வீரமணியை சித்தரித்தார்களோ அவரை போன்றே இன்றைக்கு நமக்கு தமிழர் தலைவரும் கிடைத்திருக்கிறார்கள். தமிழனுடைய தன்மானத்தை மீட்டெடுத்து அவனுடைய வீரத்தை காப்பாற்றி அவனுடைய பெருமையை புகழை நிலைநாட்டிய ஒரு கதாபாத்திரம் தான் வீரமணி. அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணா அவர்கள் எழுதிய அந்த நாவலிலே வரக்கூடிய வீரமணி எப்படிப்பட்ட ஒரு வீரனாக, துணிச்சல் மிக்கவராக, சமுதாய பற்றுள்ளவராக, இனநல பற்றுள்ளவராக இருந்தாரோ அதே போல இன்றைக்கு தமிழர் தலைவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆசிரியர் திராவிட முனிவர்கள் தொலைநோக்கு கூட அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த நாவலை பற்றி நான் இங்கே உரையாற்றி இருக்கிறேன். அதே போல இன்றைக்கு இந்த தகனம் என்ற நூலையும் இங்கே உங்கள் மத்தியிலே நான் உரையாற்றுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த தகனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் என்பது இந்த அடித்தட்டு மக்கள் எப்படி இந்த சமுதாயத்திலே எவன் சமுதாயத்துக்கு மிக மிக அத்தியாவசியமான பணிகளை செய்கிறானோ அவன் சமுதாயத்திலே மிக தாழ்ந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறான். எந்த ஒரு பயணமில்லாத ஒரு தொழிலை செய்யக்கூடிய பார்ப்பான் உயர்ந்த ஜாதியாக இருக்கிறான். இறப்பு சம்பந்தப்பட்ட வேலையை 2 பேரும் செய்யறாங்க. ஒரு வெட்டியானும் செய்கிறார், ஒரு பார்ப்பானும் செய்கிறார். ஆனால் இறந்த பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இறந்த பிறகும் நம்மிடம் பணம் பிடுங்கக்கூடிய வேலையை பார்ப்பான் செய்கிறான். இறந்த பிறகு அந்த தீதி கொடுக்குறோம், திவசம் கொடுக்குறோம் என்ற பெயரிலே அது சம்பந்தப்பட்டவர்களை வர வைத்து ஒரு காவேரி கரையில் அமர்ந்து கொண்டு அவர்களுக்கு சொல்லக்கூடிய அத்தனையும் கோதானம் சமர்ப்பியாமே, கன்னிகாதானம் சமர்ப்பியாமே, பூதானம் சமர்ப்பியாமே, வஸ்திரதானம் சமர்ப்பியாமே, எது கேட்டாலும் பூமியை கேட்டா கொடுக்குறேன், பொண்ணை கேட்டா கொடுக்குறேன், துணியை கேட்டா தர்றேன், எல்லாத்தையும் தர்றேன், கன்னிகை கேட்டாலும் தர்றேன், கன்னிகாதானத்தையும் தர்றேன்னு சொல்லி பாப்பானுக்கு அத்தனையும் கொடுத்த ஏமாந்த மானங்கட்ட ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த பாப்பானை பத்தி யாரும் கவலைப்படுறது கிடையாது. ஆனா நம்ம மக்கள் இன்னைக்கு வசூல்ராஜ் MBBS படத்துல ஒரு வசனம் வருது, வெட்டியானுக்கு தெரியுமா சுடுகாட்டில் அழுகுறவங்க வழி என்று கேட்கிறான். என்றால் எவ்வளவு கொழுப்பு இருக்கும், எவ்வளவு திமிர் இருக்கும். வெட்டியானுக்கு ஏன் அவனுடைய வழி தெரியணும்? உனக்குள்ளவ தெரிய வேண்டும் அந்த வெட்டியானுக்கு எவ்வளவு பெரிய வழி இருக்கிறதுன்னு. நம்ம வீட்டு போனோம், கொலத்து அழுகி நாரி போகுது. அதை ஒரு நாளைக்கு ஒரு பாப்பானை பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே வீட்டில் வச்சிருக்க மாட்டான். அவன் பணத்தை கொண்டு போய் சுடுகாட்டில் தூக்கி போட்டு வந்துடுவான். அவன் எரிகிற வரைக்கும் கூட இருக்க மாட்டான், கொல்லி வைக்கிற கூட இருக்க மாட்டான். ஆனால் நம்ம ஆட்கள் 1 நாள் 2 நாள் வீட்டில் வச்சுருந்து அது இன்னைக்கெல்லாம் ஃப்ரீசர் வந்துருச்சு. ஆனால் ஒரு காலத்தில் சும்மா வச்சிருப்பான், 2 நாளைக்கு வச்சிருப்பான். மகன் வெளியூரில் இருக்கான், வரட்டும், மருமக வரணும், பேரன் வரணும்னு சொல்லி வச்சிருப்பான். அதுக்குள்ள நாரி போய் வீங்கி போயிடும், வெடிச்சிரும், வீட்டிலேயே வெடிச்சிரும். அப்படிப்பட்ட நிலையில நம்ம வீட்டில் வைத்திருக்க முடியாம கொண்டு போய் அங்கே சுடுகாட்டில் தள்ளுறோம். அந்த வெட்டியும் அதை குழி தோண்டி புதைச்சு அல்லது எரிச்சு அது சாம்பலை கொண்டு வந்து நம்மள்ட்ட கொடுக்குறான் பாருங்க. அவனுடைய வழியை நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா இங்க என்ன சொல்றான் அந்த திரைப்படத்துல, வெட்டியானுக்கு தெரியுமா சுடுகாட்டில் அலுவலங்க வழின்னா அது மிகப்பெரிய ஒரு சட்ட விரோதம். இதுக்கு SC/ST சட்டத்துல அவனை பிடிச்சி உள்ள போட்டுருக்கணும். இன்னும் போடவே இல்லை. அந்த படம் இன்னைக்கும் வெளியே விட்டுக்கிட்டு தான் இருக்கான், எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. வெட்டியானுடைய அந்த நிலை எப்படி இருக்கு, காலகாலமாக எப்படி இருக்கிறது? 2000 ஆண்டுகளாக இந்த வெட்டியானுடைய நிலை மிக மோசமாக இருக்கிறது. பறையனை தொட்டாலும் தீட்டு, பிணத்தை தொட்டாலும் தீட்டு. தீண்டாமைங்கிறது அங்கேதான் வருது. பறையனை தொட்டாலும் தீட்டு, பிணத்தை தொட்டாலும் தீட்டு. அதனால குளிக்கணும், உடுத்தி இருந்த துணியோட குளிக்கணும்னு சொல்லுது மனு தர்மம். அதே போல மனு தர்மம் இன்னும் எவ்வளவு மோசமான ஒரு அந்த வெட்டியான பற்றிய கருத்துக்களை சொல்லுது பாருங்க. மனு தர்மம் அத்தியாயம் 10. அத்தியாயம் 10ல என்ன சொல்றான்னா, சண்டாளர்கள், அந்த வெட்டியான்னா
அது வந்து அம்பேத்கருடைய சொல்படி வந்து அது சண்டாளர்கள் என்றுதான் வந்து சொல்றான். அதாவது பிராமண பெண்ணுக்கும் சூத்திர ஆணுக்கும் பிறந்தவர்கள் சண்டாளர்கள். அந்த சண்டாளர்கள் தான் இந்த தொழிலெல்லாம் செய்யணும்னு எழுதி வச்சிருக்கான். அதுல என்ன சொல்றான், அவர்கள் ஊருக்கு வெளியில் வீடு இருக்க வேண்டியது, ஊருக்கு வெளியே தான் வீடு இருக்கணும். ஐயா தமிழ்ச்செல்வர் சொன்னார் பாருங்க, அது மாதிரி அவர்களுக்கு உலோக பாத்திரம் கூடாது. அவர்கள் தீண்டின பாத்திரங்களை சுத்தி செய்தாலும் பரிசுத்தமாகாது, சுத்தம்னாலும் அது பரிசுத்தமாகாது. அவர்களுக்கு நாயும் கழுதையும் வளர்க்கத்தக்கது. நாயும் கழுதையும் தான் அவங்களுக்கு சொத்து. மாடு முதலியவை வைத்துக்கொண்டு ஜீவிக்க கூடாது. இது ஒரு ஸ்லோகம், 251வது ஸ்லோகம். 50வது ஸ்லோகத்துல சொல்றான் பாருங்க, இவர்கள் அனைவரும் பட்டணத்துக்கும் ஊருக்கும் வெளியில் மரத்தடி, தோப்பு, மயானத்திற்கு சமீபமான இடம், மலை, பூந்தோட்டம் இவைகளில் இவர்கள் இன்ன தொழிலாளிகள் என்று தெரியும்படி தன் தொழிலை செய்து கொண்டு வாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவர்கள் பிணத்தின் துணையையே உடுத்த வேண்டும், உடைந்த சட்டியில் அன்னம் புசிக்க வேண்டும், இரும்பு, பித்தளை இவைகளால் செய்யப்பட்ட பூசணங்களை அணிய வேண்டும், அவர்கள் எப்போதும் தொழிலுக்காக திரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவர் தர்மகாரியம் செய்கிற சமயத்தில் 53வது ஸ்லோகம், தர்மகாரியம் செய்கிற சமயத்தில் அவர்களை பார்க்கவும் அவர்களோடு பேசவும் கூடாது. யாரு? சண்டாளர்கள், வெட்டியான் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் தங்கள் ஜாதியிலேயே சம்பந்தம் செய்து கொள்ளவும் கடன் முதலியே வாங்கிக் கொள்ளவும் வேண்டியது. அடுத்த ஜாதிக்காரன் கடன் கூட வாங்கிக் கூடாது. எவ்வளவு கொடுமை பாருங்க. இவர்களுக்கு நேரே அன்னம் போடக்கூடாது. வேலையாளை விட்டு உடைந்த பாத்திரங்களால் அன்னம் போட்டு வைக்க வேண்டும். அவர்கள் ஊரிலும் பட்டணங்களிலும் இரவில் சஞ்சரிக்க கூடாது. அவர்கள் பகலில் கிராமத்திலும் ஊரிலும் ஒரு பொருளை விற்கவும் வாங்கவும் அரசன் கொடுத்த அடையாளத்தோடு சஞ்சரிக்க வேண்டும். பந்து வில்லாமல் இறந்து போன அனாதை பிரேதத்தை எடுத்து அடக்கம் செய்ய வேண்டும். இது அவர்களுக்கு தர்மம். இதுதான் தர்மம். தர்மம்னா என்ன? நம்மளாம் தர்மம் செய்ய, தர்மம் தலை காக்கம்லாம் சொல்றான் பாருங்க. தர்மம்னா என்ன? அவங்க ஜாதி தொழில் செய்யணும். அவங்களுக்கு என்ன தர்மம்னா, உறவினர் இல்லாமல் இறந்து போன அனாதை பிரேதத்தை எடுத்து அடக்கம் செய்யணும். அப்புறம் பின்னும் அரசன் உத்தரவுபடி கொலை செய்ய தகுந்த குற்றவாளிகளை விதிப்படி கொள்ள வேண்டும். கொல்லப்பட்டவர்களின் துணிமணி, பூசணம், படுக்கை இவைகளை எடுத்துக்கொள்ள கடவர்கள். இது மாதிரி நிறைய அந்த 10வது அத்தியாயம் முழுக்க இந்த சண்டாளர்களை பற்றி மிக விரிவாக சொல்லுது. இப்ப 2000 வருஷமாக அவருடைய நிலை அப்படித்தான் இருக்கு. அவர்கள் சுடுகாட்டுல தான் அவங்க குடியிருக்கணும், சுடுகாட்டுக்காரிகளை தான் குடியிருக்கணுங்கிறான். ஆனா இன்னைக்கும் கூட பாருங்க, அவர்களுக்கு வந்து சுடுகாட்டுக்கு பாதையே இல்லை பாருங்க. எல்லாருடைய பணத்தையும் எரிக்கிறான், எல்லாரையும் புதைக்கிறான். ஆனா அவனுடைய பணம், அவன் வீட்டுல பணம், அந்த வெட்டியான இறந்து போனா கூட அவனை கொண்டு போறதுக்கு சுடுகாட்டுக்கு பாதை இல்லை. இப்போ போன வாரம் கூட ஒரு பிரச்சனை வந்து அந்த பொது பாதையில போறாங்கன்னு சொல்லி அங்க அடிச்சு அவங்கள நொறுக்கி இருக்கிறாங்க. எவ்வளவு கொடுமை! இதெல்லாம் யார் கேட்கறது? மனிதநேயமிக்க தந்தை பெரியார் தொண்டர்கள் தான் கேட்கணும். பெரியார் தான் நமக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அவங்க இடத்துல இருந்து சிந்திக்கிறாரு. யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களிடத்திலிருந்து சிந்திக்கிறார். தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் சொல்லுகிறார், சிம்பதிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும், இறக்கும். ஆனா எம்பதி வேணுங்கிறார். எம்பதி அந்த இடத்துல யார் பாதிக்கப்பட்டானோ அவனிடத்துல இருந்து சிந்தித்தால் தான் அவனுடைய வழி நமக்கு தெரியுங்கிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த தகனம் என்கின்ற இந்த நாவல் மிக அருமையாக அம்மா ஆண்டாள் பிரியதரசி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இது ஐயா சுருக்கமா சொல்லிட்டாங்க. அதுதான் கதை, அவ்வளவுதான். அதுல ஒன்றும் விரிச்சு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் என்னால் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் அதை விரிவாக்கம் செய்து ஹின்ஸ் கொடுத்துருக்கிறார். நான் கொஞ்சம் விரிவாக்கம் செய்து அதை பேசலாம்னு நினைக்கிறேன். இதுல வந்து அந்த ஐயா சொன்ன மாதிரி சின்ராஜ் அப்படிங்கிறவன் தான் கதாநாயகன். அவனுடைய தந்தை வந்து சுடுகாட்டுல வெட்டியான் வேலை செய்கிறாரு. ஆனால் தந்தைக்கு உதவியாக இருப்பதற்கு அவனுக்கு வந்து மனம் இல்லை. ஏன்னா வழி வழியாக வந்துகிட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க. தொடர்ந்து அந்த இருசப்பன், சென்ராஜுடைய அப்பா இருசப்பனுடைய அப்பா வந்து வெட்டியான் வேலை செஞ்சாரு. அவங்க முன்னோர்கள்லாம் வெட்டியான் வேலை செஞ்சாங்க. இருசப்பனும் செய்கிறாரு. அதற்கு பிறகு தன்னுடைய மகனை அந்த வேலைக்கு கூப்பிடுறாரு. அவன் சின்ன பிள்ளை, மற்ற அவங்க குடும்பத்தில் அவங்க ஊர்ல உறவுல உள்ளவங்கலாம் அந்த சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது வெட்டியான் வேலைக்கு போயிடுவாங்க. ஆனா இவன் வரமாட்டேங்கிறான். நான் படிக்கணும்னு படிக்கிறான். ஆனா 8ஆம் கிளாஸ்க்கு மேல படிக்க முடியல, அவனால ஃபெயிலா போயிடுறான். நான் வேற வேலைக்கு போறேன்னு சொல்றான். 8ஆம் கிளாஸ் வேலைக்கு என்ன வேலை கிடைக்கும்? 8ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு வேலையும் கிடைக்கல. போறான். எங்க போனாலும் வந்து பீன் வேலைக்கு வா, அட்டெண்டர் வேலைக்கு வா, ஏபிடி வேலை செய்ய, டீ டம்ளர் கழுவியே, டேபிள் துறைங்கிறான். இவனுக்கு சுயமரியாதை, அந்த வேலை செய்ய பிடிக்கல. அதுக்கு கிராமத்துக்கு போறான். கிராமத்துலையும் போய் விவசாய வேலை செய்யலான்னு போறான். அதுவும் அவனால முடியல. அதனால மீண்டும் வீட்டுக்கு வர்றான். வர்றப்ப அந்த அப்பாவே வந்து கேள்வி பண்ண, என்னடா பெரிய அது மாதிரி போனேன் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி
வெட்டியான் வேலைக்கு கூப்பிட்றாரு. நம்ம சாப்பாட்டுக்கு இதாண்டா வழி, வேற வழி இல்லை, என் கூட வந்து வேலை செய்யுங்கிறப்ப அங்கே ஒரு பிணம் எரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பிணத்தை எப்படி எரியுதுங்கிறதெல்லாம் அந்த அம்மா மிக அருமையாக வர்ணிக்கிறாங்க. அந்த பிணம் எரிகின்ற பொழுது அதுல இருந்து திரவம் அப்படியே வெடிச்சு சிதறுது, பீச்சு அடிக்குது, அவர் முகத்துல வந்து படுது. பட்டு அவர் அப்படியே இரும்புறாரு. அது பிணம் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே எந்திரிச்சு உட்காருது. வெட்டி கம்புன்னு ஒரு கம்பு வச்சிருக்காரு, அந்த கம்பை வச்சு அப்படியே அமுக்குறாரு. அந்த மகனை கூப்பிட்றாரு, நீ வாப்பா நீயும் வந்து அமுக்கு அப்படிங்கிறப்ப அந்த பையன் முடியாதுங்கிறான். அவனால முடியல, நீ உன்னால முடியல, நீ சின்ன பையன் தான், அது ஒரு தொழிலை தர்மமா செய்யணுங்கிறார். அப்பதான் அதை வந்து செய்ய முடியும், நான் செய்யறேன் பாருன்னு சொல்லி அதை அமுக்கி அடிச்சு எரிய வைக்கிறாரு. அப்ப லப்புலுக்குன்னு இருமுறாரு. என்னம்மா என்னப்பா உடம்ப பார்த்துக்க, ஏன் எப்படி இருமுற அப்படிங்கிறப்ப அவர் சொல்றாரு, இது நமக்கு வந்து இது நம்முடைய விதிப்பா இது. ஏற்கனவே எங்க அப்பாவுக்கும் இதே மாதிரி தான் பட்டு அவர் போய் காச நோய் வந்து வீட்டுல முடங்கி கிடக்குறாரு. அடுத்து எனக்கும் வந்துடும், அவருக்கு 55 வயசு தான், எனக்கும் வந்துடும் அப்படிங்கிறப்ப அவன் அப்படியே பயந்து போனான். அப்ப அப்பாவுக்கு தாத்தாவுக்கு வந்துச்சு, அப்பாவுக்கு அந்த காச நோய் வந்துருச்சு, அடுத்து நமக்குமா, நம்ம இந்த தொழில் செஞ்சா நமக்கும் இந்த நிலை தானே ஆகும், ஐயோ இந்த தொழில் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்றான். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க அத்தை மாமன் பொண்ணு, சின்ன பொண்ணு, அந்த சின்ன பொண்ணுடைய அப்பா இப்ப ஐயா தமிழ்ச்சூர் சொன்ன மாதிரி அவரும் வெட்டியானா இருந்தவர். அந்த பிணை எரிப்பதுல அந்த பிணத்தினுடைய அந்த அழுகி போன நாத்தம், அந்த திரவங்கள் இதெல்லாம் பட்டு பட்டு அவர் புத்தி பேதலிச்சு போச்சு. புத்தி பேதலிச்சு போச்சு, எங்க போறோம்னு தெரியாம வீட்டை விட்டு காணாம போயிட்டார். அப்போ அவங்க தங்கச்சி 2 பேர் இருக்காங்க, அம்மா இருக்கிறாங்க, குடும்பம் நடத்த வழி இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லை. அந்த பொண்ணு அந்த வெட்டியான் வேலைக்கு அப்பா செஞ்ச வேலைக்கு வருது. அது தினமும் பிணை கிடைக்காது, என்னைக்கா ஒரு நாளைக்கு தான் இறப்பாங்க. அப்போ வரும், அதுல வந்து கால் பணம், வாய்க்கரிசி, முளத்துண்டு, இதுதான் ஹரிச்சந்திர மயான காலத்துல நம்மளாம் பார்த்துருக்கோம். ஒரு வெட்டியானுக்கு எவ்வளவு என்ன கூலினா கால் பணம், முளத்துண்டு, வாய்க்கரிசி. அப்போ கால் பணம் கொடுத்துருக்குறான், வாய்க்கரிசி தான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். இதைத்தான் கொண்டு போய் கொடுத்து அவங்க அரிசி கொலையில போட்டு சமைக்கணும். அதுபோல ரிசப்பன் அந்த சின்ராஜுடைய அப்பா அந்த பிணத்தை எரிக்கிறாரு. அதுல அன்னைக்கு எரிஞ்சவங்க வந்து கொஞ்சம் வசதியானவங்க போல இருக்கு. 5 கிலோ அரிசி கிடைக்குது, வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க போறாரு. அந்த பிணத்துல வந்து ஒரு சல்லா துணி கிடைச்சிருக்குது, நல்ல ரோஸ் கலர், அதாவது ரோஸ் கலர்ல ஒரு மாதிரி பல பலன்னு ஒரு துணி கிடைக்குது. இந்த சின்னவனுக்கு பிறந்த நாள் வருதுப்பா, அவனுக்கு வந்து துணி தைச்சு கொடுக்கலாம், போன வருஷம் கூட 2 வருஷமா அவனுக்கு துணி தைச்சு தரல, இதை சட்டையா போட்டு தைச்சு கொடுக்கலாங்கிறான். பிணத்து மேல விழுந்த துணியை வச்சு பிள்ளைக்கு சட்டை தைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுதான் அவங்க நிலைமை. இந்த அரிசி எடுத்துக்கொண்டு வீட்டுல கொடுக்க போகும்போது அங்க வந்து 4 நாளா அவங்க வீட்டுல உழ வைக்கல, இந்த அரிசி கொண்டு கொடுத்து தான் உழ வைக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வந்து மீன் குழம்பு வச்சிருக்கு, கொண்டு வந்து கொடுக்குது. அந்த பிள்ளையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி அந்த காட்சி இருக்கு. அப்போ சின்ராஜ் என்ன பண்றான், அந்த இடத்துல அந்த சுடுகாட்டில் அப்பா கூட இருக்கும்போது அவனுக்கு பசிக்குது, அந்த பக்கம் போறான். அங்க வந்து சின்ன பொண்ணை பார்க்குறான். சின்ன பொண்ணு தன்னுடைய மாமா மக தான். பேச மாட்டேங்கிறான். 2 குடும்பத்துக்கும் பகை சண்டை. என்ன பகைன்னு ஒரு சாதாரண பிரச்சனை, அது ஏதோ என்னன்னு கடைசி வரைக்கும் இந்த அம்மா சொல்லலை. ஏதோ ஒரு வார்த்தை, சொல்லக்கூடாத வார்த்தை சொல்லிட்டாங்க அந்த சின்ன பொண்ணுடைய அம்மா. அதனால அந்த குடும்பமே ஆகாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போ வந்து இந்த சின்ராஜ் வந்து வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வர்றானே, இந்த பொண்ணு கூப்பிடுது, என்ன நீ இவ்வளவு நாள் போயிட்டு வர்ற, வா டீ குடிங்கிறா. டீ குடிச்சா அப்பா திட்டுவாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். 2வது பாக்கெட்ல வர காசு இல்லை. ஐயோ பொண்ணு வந்து டீ குடிக்க கூப்பிடுது, நமக்கு பாக்கெட்ல காசு இல்லையே, நம்ம எப்படி போய் குடிக்கிறதுன்னு பேசிக்கிறப்ப நான் டீ கடைக்காரர்கிட்ட சொல்லுது, நம்ம டீ கடைக்காரரை 2 டீ என் கணக்குல சேர்த்துக்கோ, சின்ராஜுக்கு கூட அவங்க அப்பாவுக்கு கூடன்னு சொல்றான். அதை குடிக்கிறதுக்கு மனசு இல்லை. அப்பாவும் வந்து பசியோட இருக்கிறாரு. அப்பாவை கூப்பிடுறான் டீ குடிக்க, வாப்பா அப்படிங்கிறான். எங்கடா காசு எங்கடா இருக்குன்னா, வா கணக்கில் சாப்பிடலான்ங்கிறப்ப அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, பொட்டாச்சி கணக்கில் சாப்பிடுது எனக்கு கூப்பிடுறியா, அவளே ஆகாதுன்னு சொல்லி நான் ஒதுக்கி வச்சுட்டு இருக்கிறேன், நீ என்ன அவ கணக்கில் சாப்பிட சொல்லி கூப்பிடுறேன், மானக்கட்டை உன்ன மாதிரி மானக்கட்டவன் நானுன்னு மகனை திட்டுறாரு. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. வீட்டுக்கு போறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு 2 தம்பி இருக்காங்க. 2 தம்பியும் சின்ன பசங்க. அங்க அந்த சுடுகாட்டிலேயே மற்ற சின்ன சின்ன பசங்கள்லாம், இவனோட சின்ன பசங்கள்லாம் அங்க இருக்கிறாங்க. அங்க வந்து அந்த பசங்கள்லாம் வீட்டுல சாப்பாடு இல்லை. ஆனா என்ன பண்றான், அந்த சுடுகாட்டுல வந்து இறந்தவர்களுக்கு அங்க வந்து அடுத்த நாள் வந்து பிண்டம் போடுவாங்க, காக்கா சோறுன்னு வைப்பாங்க, அது பலகாரம் வைப்பாங்க. அந்த பலகாரத்துல அந்த பசங்களை எடுத்து சாப்பிட்றாங்க. இவனை கூட ஒரு பையன், என்ன வாங்க தின்னுங்க அப்படின்னு கொடுக்குறான். அப்பதான் அந்த பையன் சொல்றான், அத்தை சொன்னாங்க சாப்பாட்டுக்கு அரிசி இல்லைன்னு கொண்டு வர சொன்னாங்க, நம்ம வீட்டுல கொண்டு கொடுக்குறாங்க. அப்ப சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவன் தங்கச்சி, அந்த பொண்ணு திடீர்னு வயசுக்கு வந்துடுது. வயசுக்கு வந்துருச்சோன்னா அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு சொல்ல, அத்தை வந்து செலவு வந்துருச்சுன்னா, எங்கம்மா இருக்குது, காசு இருந்தால் தானே நான் செலவு பண்றதுன்னா, செய்ய வேண்டியது செஞ்சுதானே ஆகணும், அந்த ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா பாரு,
நான் தான் பார்த்தேன், எனக்கு தான் நீ வந்து புடவை எடுத்து தரணும்னு அப்படி ஒரு கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்றது, செய்யறது செஞ்சுதானே ஆகணும்ட்டு அந்த பொண்ணுக்கு சடங்கு சுத்துறதுக்கு ரெடி பண்றதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. பணம் இல்லை. அப்போ புருஷனை சொல்லி எப்படியாவது நீ வந்து எங்கேயாவது கடன் வாங்கிட்டு வா, கந்து வட்டியில கடன் வாங்கிட்டு வா சொல்லி பணம் வாங்கிட்டு வந்து அந்த சடங்கு சுத்திட்டு இருக்கிறாங்க. சடங்கு சுத்தும் போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிடுறா. அந்த முனியம்மா, சென்றாஸ்வரி அம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் விருந்து போடுது அந்த அம்மா. பிரியாணி, கறி பிரியாணி போட்டு எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்றவனா நல்லா சாப்பிட்றான். நான் 10 ரூபா மொய் வச்சிருக்கேன்ல, 3 தடவை அதை வாங்கி சாப்பிடணும்லன்னு வாங்கி நல்லா சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மொய் பணமும் கிடைக்குது. மொய் பணத்தை வாங்கி அந்த அம்மா சுருக்கு பையில போட்டுக்குது. சுருக்கு பையில போட்டு போட்டு வச்சுக்கும்போது இப்போ சுருக்கு பையில நிறைய பணம் சேருது. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, கடனை அடைச்சிடலாம், நம்மளும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலாம்னு சொல்லி அதை நினைச்சுக்கிட்டு இருக்குது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு கேட்குறாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், எல்லாரும் இருக்கோம், எங்கே மாமாவை காணோம், இருச பொண்ணை காணோம் அப்படிங்கிறப்ப எங்கே காணான்னு தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த சின்ன பொண்ணு ஓடி வருது பதட்டமா. ஓடி வந்து பாவி பிள்ளைங்களா, இங்கே இவ்வளோ பேரும் எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறீங்களே, அங்கே மாமாவை அடிச்சு போட்டு குத்துயிரும் குடையுருமா சுடுகாட்டில் கிடக்குறாரு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுது. சொல்லும்போது அந்த தன்னுடைய மாமன் பொண்ணு தானே, திரட்டி சுத்தும்போது அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு ஆசை. நான் தூக்கி வளர்த்த பிள்ளை தானே, இது இன்னைக்கு வயசுக்கு வந்திருக்குன்னு. அப்பவும் முடியாம என்ன பண்ற, ஏய் எவ்வளவு என் வீட்டுக்கு காலடி வைக்க கூடாது, நானே ஆகாதுன்னு ஒதுக்கி வச்சிருக்கேன், என் வீட்டுல இண்டி ஏதோ இது செய்தி சொல்றன்னு வந்து உள்ள நுழைய பாக்குறியா, உள்ள நுழையக்கூடாது, வெட்டி விடுவீங்க அந்த அம்மா. அப்படி இருந்தா என்ன, அப்புறம் மத்தவங்களாம் திட்டாங்க, உன் புருஷன் அங்க குத்துயிரும் குலையரமா கிடக்குறான்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு ஓடி வந்து சொல்லுது, அப்ப கூட அவளை திட்டிய நீன்னு சொல்லி அந்த இருசப்பனுடைய அப்பாவே திட்டுறாரு. போய் பாருங்க அப்படிங்கிறப்ப ஓடி வந்து பார்த்தா சுடுகாட்டுல அடிபட்டு கிடக்குறாரு. என்ன காரணம்? முத நாள் இரவுலயே வந்து ஒரு கும்பல் வந்து, பணக்கார கும்பல், அரசியல் அதிகாரத்தில் உள்ள கும்பல் வந்து ஒரு பொணத்தை எரிக்க சொல்லுது. ஒரு பொண்ணை கெடுத்து அந்த பொண்ணை வந்து வன்புணர்வு செஞ்சு கொலை பண்ணி வந்து எரிக்க சொல்லுது. இவர் எரிக்க மாட்டேங்கிறாரு. அலுவலர் இல்லை, அதுக்கான இரவுல எரிக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறப்ப அடிச்சு எரிடாங்கிறாங்க. வேற வழி இல்லாம வந்து அவங்களுடைய அந்த தாக்குதலுக்கு பயந்து எரிக்கிறாரு. எரிச்ச பிறகும் இந்த பணத்தை எரிச்சதை வெளியே எங்கேயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு கையை காலம் நொறுக்கி போட்டாங்க. அவர் மயக்கம் போட்டு கிடக்குறாரு. அப்போ எல்லாரும் ஓடுறாங்க. அப்போ சின்ராசுல இருந்து சின்ன பொண்ணு வரைக்கும் எல்லாம் ஓடுறாங்க. அப்புறம் வந்து அலுவலர் வந்துட்டாரு. என்னையா கொடுமை, இந்த மாதிரி ஒரு சுடுகாட்டில் வேலை செய்யறவன இந்த மாதிரி அதிகாரத்தில் உள்ளவன் பணக்காரன் வந்து அடிச்சு போட்டுட்டான், கேட்க பார்க்க நாதி இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கே முறையிடுறாங்க. ஒன்றும் இல்லை, போயிட்டான், யாருன்னே தெரியல, போயிட்டானுங்க. அப்போ வந்து அந்த அலுவலர்கிட்ட அந்த சின்ன பொண்ணு கேட்குது துணிச்சலா, வெட்டியான் வேலை செஞ்சாலும் துணிச்சலா கேட்குது, இவர் வந்து அடிபட்டாரு, இவருக்கு ஏதாவது நிவாரணம் கொடுங்க, அவர் எப்படி நாங்கள் வந்து சிகிச்சை பண்றது, கையில காசு இல்லையே, எப்படி பண்றதுங்கிறப்ப இந்த அவர் என்ன சொல்றாரு, ஏன்ட்ட அதுக்கு விதிமுறைகள்லாம் இல்லை, சுடுகாட்டில் வந்து அதிகாரியா இருக்கேன், ஆனா அதுக்கு விதிமுறைகளில் வழி இல்லை, நான் வந்து பணம் தர முடியாது, நிவாரணம்லாம் தர முடியாது, வேணும்னா நான் ஒரு டாக்டர்கிட்ட சொல்றேன், அவர் 50 ரூபாங்கிற இடத்துல 30 ரூபா வாங்கிக்குவாரு, கொண்டு சேருங்க அப்படிங்கிற அப்படி சொல்றாரு. ஆனா முடியாது. அப்புறம் கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்து இந்த அம்மா இருக்காங்களே முனியம்மா, அவங்க அந்த மொய்ப்பணம் வந்தது பூரா எல்லாம் செலவு பண்ணியாச்சு. செலவு பண்ண பிறகும் அவருடைய கால் ஒடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அங்க ஏற்கனவே ஒருத்தர் திண்ணையில கிடக்கிறார் கிழவன். அந்த கிழவனோட போய் 2வது திண்ணையா இவர் 2வது ஆளா திண்ணையில படுக்கிறாரு. அவ்வளவுதான். இந்த மாதிரி நிலைமை இருக்கு. இப்படி நிலையில அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊர்ல வெள்ளம் வந்துடுது. அது இந்த ராணி அவங்க வயசுக்கு வந்தா, வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு மாதிரி கட்டுப்படுத்த ஆள் இல்லாம திரியுது. ஊர்ல வெள்ளம் வருது. ஊர்ல வெள்ளம் வர்றப்ப ஊர் மக்கள்லாம் போய் அந்த ஏதோ ஒரு இதுல தங்குறாங்க. தங்கும்போது எல்லாருக்கும் முதல்ல வந்து முதல் நாள் வந்து சோறு குழம்பு வருது, அடுத்த நாள் ரசம் மட்டும் வருது, அப்புறம் மொக்கச்சோறு வருது, அப்புறமா அதுவும் இல்லை, நின்று போச்சு. ஒரு 75 ரூபா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் வரல. வீடே எல்லா வீடும் வந்து தண்ணியில தத்தளிக்குது. இவனுக்கும் இந்த சின்ன பொண்ணு வீடு ரொம்ப குடிசை, தண்ணி உள்ள வந்துருச்சு, ஒன்றும் செய்ய முடியல. அப்ப என்ன பண்றான் இந்த சின்ராசு, கவுன்சிலரை போய் பார்க்குறான். கவுன்சிலர் போய் பார்க்கற நேரத்துல அந்த விட மாட்டேங்கிறாங்க, அவரை பார்க்கவே அனுமதிக்கல. எப்படியாவது அனுமதி கொடுங்க அப்படிங்கிறப்ப ஒரு 5 நிமிஷம் தர்றேன் போய் பாருங்கிறப்ப அதுவே போதும், நான் வேலை கேட்டு ஒரு விண்ணப்பம் கொடுக்கணும், அவ்வளவுதாங்க, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படிங்கிறப்ப அங்க போய் கவுன்சிலர் காலில் திடீர்னு கூப்பிட்ற நெடுஞ்சாக்கடையா விழுவுறான். அப்ப என்னப்பா அப்படிங்கிறப்ப, நீங்க தான் எங்களை காப்பாற்றணும், இந்த மாதிரி எங்க ஊர் மக்கள்லாம் வந்து இந்த மாதிரி வெள்ளத்துல அவதிப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது நிவாரணம் செய்யணுங்கிறப்ப உடனேப்பா அந்த உதவியாளர் கேட்கிறாரு, என்னப்பா என்ன அவங்களுக்குலாம் நிவாரணம் கொடுக்கலையா, என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறப்ப, எல்லாம் கொடுத்தாச்சுங்க, 75 ரூபா கொடுத்தோம்,
அது நமக்கு கூட நல்ல ஒரு லம்பா ஒரு 10 லட்சத்துக்கு மேல கிடைச்சதுங்க அப்படிங்கிறப்ப, அப்புறம் தான் கொடுத்தாச்சப்பா அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்ல இல்ல இன்னும் நிறைய அங்க பாதிப்பு இருக்கு. எதிர்கட்சிக்காரன்லாம் வந்து ஆளுக்கு 50 ரூபா கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ நீங்க எப்படியே விட்டீங்கன்னா அப்புறம் ஓட்டெல்லாம் அங்க மாறி போயிடும். போன தடவை உங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோம். 1000 ஓட்டு இருக்கு. 1000 ஓட்டு உங்களுக்கு தான் விழுந்துச்சு. நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். அது என்ன நல்ல ஒரு புது வழியா இருக்கு பரவாயில்லையே. அப்போ நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த நிவாரணம் கொடுக்கறதுக்கு அதுக்கான ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லி பாக்கெட்டை கை விட்டு பணத்தை கொடுக்குறான் 500 ரூபா. அதை எடுத்துக்கிட்டு வந்து அதுல 200 ரூபா வந்து அந்த சின்ன பொண்ணுக்கு கொடுக்குறான். ஏன்னா அத்தை மக ஏற்கனவே 2 பேருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. 2 பேரும் வந்து அத்தை மக பொண்ணு மாமன் பொண்ணுங்கிற பையங்கிற விஷயத்துல அவங்க வந்து மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. கொடுக்குறான். கொடுக்குறப்ப வந்து சொல்றா, ஏன் என்கிட்ட கொடுத்த அத்தைகிட்ட கொடுத்தா வந்து எல்லாருக்கும் சோறாக்கி போடும்ல, கஞ்சி காய்ச்சி யாவது கொடுக்கும்ல, மாமனும் படுத்துட்டாரு, நீ என்ன என்கிட்ட வந்து கொடுக்குறான்னா, ஏன் அத்தை பொண்ணு கூரை இல்லாம இருக்கே, நீ வந்து கூரை இல்லாம இருக்கும்போது அடுத்தவன் எட்டி பார்ப்பான்ல, நீ வீட்டை கட்டிக்க அந்த கூரையை வேஞ்சிக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அந்த பொண்ணுக்கு அப்போ வந்து ஒரு குஷியா இருக்கும். இப்போ இந்த சமயத்துல சுடுகாட்டுக்கு போறாங்க. அந்த சின்ன பொண்ணு போகுது. போறப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பணம் ஏற்கனவே புதைச்சாச்சு. புதைச்சப்ப புதைச்ச பிறகு அந்த அந்த பெண் பணம் புதைச்சிட்டாங்க. அந்த பெண்ணுடைய தகப்பன் அது பெண்ணுடைய மகளுடைய சாவுல மர்மம் இருக்கு, திரும்பி புதைச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுங்கிறான். அவன் பெரிய ஆளு. வரது ஒரு வருஷம் கல்யாணம் பண்ணி கொடுத்து 1 வருஷம் கூட ஆகல. அதனால பிணத்தை இப்போ தோண்டணுங்கிறாங்க. அங்க சுடுகாட்டுல பிணம் தோன்றதுக்கு வேற யாரும் வரமாட்டேங்கிறாங்க. தோன்ற பணங்கிறது ரொம்ப மோசம். அது வந்து புழு புழுத்து நாரி போய் இருக்கும். ஒரு எலி செத்து போனால நம்மளால நாத்தை தாங்க முடியாது. நாய் செத்து கிடந்தா எவ்வளவு மூக்க பிடிச்சிட்டு போனோம் அந்த அளவுக்கு மிக மோசமா புழு புழுத்து கிடக்கும். ஆனா புலியில புதைச்ச பணத்தை தோன்றதுக்கு எந்த வெட்டியானும் வரல. இந்த ராணி வந்து சின்ன பொண்ணை வந்து வந்து அந்த அதிகாரி வந்து வேலை செய்ய சொல்றாரு. உதவிக்கு வந்து 2 பசங்களும் வர்றாங்க. அந்த இருசப்பன் படுத்துட்டாரு. அந்த சின்ராசு வந்து அந்த வேலைக்கு வரமாட்டேங்கிறான். அந்த பசங்க 2 பேரும் வர்றாங்க. அவங்க 2 பேரும் இந்த பொண்ணுக்கு வந்து துணையா இருக்கிறாங்க. துணையா இருக்கும்போது வந்து அந்த பிணத்தை தோண்ட தோண்ட பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மழை பெஞ்சிருச்சா, மழை பெஞ்ச வெள்ளத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப சொத சொதன்னு இருக்கு. தோண்டுறதுக்கு ஈஸியா இருக்கு. அதனால தோண்டுறாங்க. தோண்ட தோண்ட நாத்தம் அப்படியே வருது. எவ்வளவுக்கு எவ்வளோ ஆழமா தோண்டுறாங்களோ அந்த அளவுக்கு நாத்தம். இந்த வாயு வந்து விஷவாயு மாரி வருது. புழு வந்து இப்படி நெளியுது. அதை எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மண்வெட்டி எடுத்து வெட்டி வெட்டி போடுறாங்க. அப்போ வந்து கடைசியில அந்த பணத்தை வெளியே எடுக்க போகும்போது கை பிடிக்க சொல்றாங்க. பிடிக்கும்போது அந்த ஒரு பையன் வந்து டபக்குன்னு உள்ள விழுந்துடுறான். சுரேஷ் டபக்குன்னு உள்ள விழுந்துடுறான். பணத்துக்குள்ளேயே விழுந்துடுறான். ஆனாலும் அதை வந்து அப்புறம் தூக்கலான்னு சொல்லி பணத்தை முதல்ல எடுக்கிறாங்க. என்னமா தூக்காம இருக்கீங்கன்னு அந்த அலுவலர் திட்டுறாரு. அதுக்குள்ள வந்து அந்த பணத்துக்கு சொந்தக்காரன் அப்பங்காரன் வந்துட்டான். திட்டுவான்னு சொல்லி சீக்கிரம் வேலை சீட்டில அவசரப்படுத்துறாரு. அந்த பணத்தை தூக்கியாச்சு. வெறும் எலும்பு தான் இருக்குது. மண்டையோடு எலும்பு தான் இருக்குது. தூக்கி வண்டியில வச்சாச்சு. சரி நமக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, பெரிய பணக்காரனாச்சே அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 50 ரூபாயை தூக்கிற இடது கையில தூக்கி போட்டு போறான். இதை 3 பேரும் வச்சுக்கன்னு சொல்லி, என்னடா அது இவ்வளவு வேலை செஞ்சா 50 ரூபா கொடுத்துட்டு போறான்னு சொல்லி திட்டிக்கிட்டு போய் அந்த குழிக்குள்ள விழுந்த பையனை தூக்குனா அவ்வளவுதான். அந்த அந்த புழு நாத்தம், அந்த விஷவாயு, அதுல வடிஞ்ச திரவம் அதெல்லாம் அப்படியே அழிவிட்டு அப்படியே குப்புற விழுந்துட்டான். அப்படியே மயக்கம் போட்டான். அவ்வளவுதான். தூக்கி பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. சொரணையே இல்லை. உயிர் மட்டும் இருக்கு. சொரணை இல்லை. ஆஹா, இந்த குடும்பத்துல 3வது ஆளு விட்டு கொண்டு போய் மறுபடியும் திண்ணையில போடுறாங்க. இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடிக்கிட்டு இருக்க சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அதாவது இவன் என்ன பண்றான், இவங்க அம்மா இருக்கு. அதாவது இந்த சின்ன சின்ன பொண்ணுக்கு ஒரு அம்மா. அவங்க அந்த அம்மா அவங்க புருஷன் தான் ஓடி போயிட்டாங்க. வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. அவங்க அப்பா வந்து இல்லை. சின்ன பொண்ணுக்கு அப்பா இல்லை. அம்மா வந்து துப்புரவு பணி செய்யறாங்க. அந்த அம்மாவும் வந்து துப்புரவு வேலைக்கு தான் போறாங்க. அவனுக்கு அவ்வளவு கஷ்டமான வேலை கிடையாது. அந்த அவங்க 2 பிள்ளைகளையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த போறப்ப அந்த ராணி வயசுக்கு வந்த பொண்ணு யாரும் கண்டிக்காதனால கண்ட மணிக்கு திரியுது. சினிமாவுக்கு போகுது வருது. இன்னொரு பையனோட சேர்ந்து சுத்துது. அதை வந்து பார்த்துட்டு வர்றாங்க. பக்கத்து வீட்டு ஒன்று பார்த்துட்டு வந்து வீட்டில் சொல்றாங்க. அவங்க அம்மா போட்டு ரொம்ப திட்டுறாங்க, கேட்க பார்க்க நாதி இல்லைன்னு. ஆனாலும் அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் மாதிரி, அதாவது சினிமாவில் பார்த்தா வந்து காதலுக்கு பெற்றோர் எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, இதை வந்து எப்படி நம்ம அவங்க சமாளிக்கிறாங்கன்னா அதை நினைச்சுக்கிட்டே வைராக்கியமா அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் வைராக்கியமா இருக்கு. அந்த மாதிரி அத்தையும் பார்த்துட்டாங்க. அந்த சின்ன பொண்ணுடைய அம்மாவும் பார்க்குறாங்க. அவங்க வந்து சொல்லலை. ஏன்னா அம்மாவுக்கும் அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. அதனால வந்து அவங்க சொல்ல மாட்டாங்கிற தைரியத்தில் இருக்கு.
அப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் வெளில வருது. மறுபடியும் வெளில வர்றப்ப இங்க போறாங்க. இது பையனுள்ள இன்னொருத்தனை கூட்டிகிட்டு போறாங்க. போய் அங்க சுடுகாட்டுல வந்து ரயில்வேல அடிபட்ட பொண்ணத வந்து புதைக்குது இந்த சின்ன பொண்ணு. அதுலயும் வந்து ஒண்ணும் காசு கிடைக்காது. ஏன்னா அனாதை பொணமா போட்டுட்டு போயிறாங்க. வேற யாரும் வந்து அங்க வந்து வேலை செய்றதில்ல. அனாதை பொணமா போட்டுட்டு போயிறாங்க. அந்த சின்ன பொண்ணு தான் வந்து அத அடக்கம் பண்ணுது. மத்த எல்லாரும் ரூல்ஸ் பேசுறாங்க. என்னடா பெரிய ரூல்ஸ் பேசுறீங்கன்னு சொல்லி எல்லாம் வந்து அலுவலரே திட்டுறாரு. என்னய்யா நீ வந்து இத்தன வருஷமா நாங்க வேலை செய்றோம். எங்கள நிரந்தரம் பண்ண மாட்டேங்கிற. மாச சம்பளம் இல்ல. நீங்க இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே. நாங்க சோத்துக்காக இன்னும் எவ்வளோ நாளைக்கு வேலை செய்றது? 4 நாள், 5 நாளைக்கு ஒரு பணம் கிடைக்குது. எங்களுக்கு வந்து வருமானம் இல்லாம நாங்க எப்படி வேலை செய்றது? நீ அனாதை பணத்த வேற நீ புதைக்க வச்சுறங்கிறப்ப, எல்லாரும் முடியாதுங்கிறான். சின்ன பொண்ணு தான் இருக்கு. சின்ன பொண்ணு வந்து வேலை செய்ய சொல்றான். வேலை செய்யுது. அது ஒரு பணத்த வந்து எடுத்து புதைக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பையன் ஓடி வர்றான். ஓடி வந்து இந்த சின்ன பொண்ணுட்ட சொல்றான், "அக்கா, அக்கா உங்க அம்மா வந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு மறுபடியும் வெள்ளம். மறுபடியும் மழை பெய்யுது. கடுமையான மழை பெய்யுது. இந்த அம்மா என்ன பண்றாங்க, வீதி சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. வீதி சுத்தம் பண்ணிட்டு வரும்போது அந்த மழையில மாட்டிக்கிறாங்க. மழையில மாட்டிக்கிட்டு ரோட்ல நடந்து வரும்போது, அந்த இடத்துல அது இடையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சின்ராசு அந்த கவுன்சிலரோட சேர்ந்துக்கிட்டு வேலையெல்லாம் அரசியல் பணியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். இவன் இல்லாம அப்படின்னு சொல்லி ரோடு போடுறது, இந்த மாரி வந்து சாக்கடை இது மூடி போடுறது, இந்த மாரியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா ஒரு ரோடு போட்டுட்டு ஒரு சாக்கடைய மூடாம அப்படியே விட்டாங்க. அந்த சமயத்துல அந்த அம்மா கோவிந்தம்மா நடந்து வர்றாங்க. வர்றப்ப அந்த குழி இருக்கிறது தெரியாம டபக்குன்னு உள்ள விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே அப்படியே அடிச்சுட்டு போயிருச்சு. எங்கேயோ போய் தேடியும் கிடைக்கல. பொணமே கிடைக்கல. அவரோட பாடியே கிடைக்கல. அப்போ ஓடி வந்து சொல்லும்போது, அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரே ஒண்ணும் செய்யாதுன்னு தெரியல. அம்மாவும் போயிட்டாங்க, அப்பாவும் போயிட்டாங்க. என்ன பண்றது? நம்ம தங்கச்சி 2 இருக்காங்க. எப்படி நம்ம காப்பாத்துறதுன்னு தெரியாம, அது முழிச்சுக்கிட்டு இருக்காங்க, அழுவுறாங்க. அப்போ வந்து இந்த வீட்ல எல்லாரும் வந்து துக்கம் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறப்ப சின்ராசு, அ அவங்க அம்மாவுங்கலாம் வரல. அப்ப எல்லாரும் திட்டுறாங்க. எ என்ன என்னதான் கோவமா இருந்தாலும் ஒரு அண்ணன் பொண்டாட்டி அண்ணனும் ஓடி போயிட்டான். அண்ணன் பொண்டாட்டி இறந்துட்டா. அந்த துக்கம் கூட வந்து விசாரிக்க மாட்டேங்கிறாளே! அப்படின்னு சொல்லி நான் திட்டிக்கிட்டு இருக்கும்போது, அந்த அம்மா ஓடி வர்றாங்க. ஓடி வந்து முத்தம்மா ஓடி வந்து, "ஐயோ! அண்ணி கோவிந்து போயிட்டியா? எங்க அண்ணனும் போயிட்டானே!" அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் வந்து அழுவும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. பரவால்ல. என்ன இருந்தாலும் பாசம் விட்டு குடுக்காது. மூளைக்குள்ள ஒரு பாசம் இருக்கு. அதான் வந்து வந்து அழுவுறாங்க அப்படின்னு சொல்லி, அந்த அம்மா அழுவுறத பார்த்து எல்லாரும் அங்கங்க ஆறுதல் ஆறுதல் பண்ண பேசிக்கிட்டு ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. சரி இப்ப 2 குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. இப்ப இனிமேலாவது நீங்க ஒண்ணும் அதாவது 2 குடும்பமும் உறவாகுறதுக்கு வழிய பாருங்க. இந்த சின்ன பொண்ணு இருக்கு. மகனும் வந்து கல்யாண வயசுல இருக்கிறான். 2 பேருக்கும் ஒரு கல்யாணம் பண்ணலாமான்னு இல வீட்லயே உட்கார்ந்து பேசுறாங்க. பொணம் இல்ல. பொணம் போயிருச்சு. காணாம போனாம போயிருச்சு. கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் துக்கத்திலயும் அந்த ஊர் மக்கள்லாம் அந்த குடும்பத்த சேர்த்து வைக்கணும்னு பேசணும்னா, அந்த அம்மாவுக்கும் ஓரளவுக்கு சரி ஓகே. நம்ம வந்து எடுத்துக்கலாம், பொண்ணு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த முடிவுக்கு வர்றாங்க. இந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, அந்த சின்ராசு அ அந்த கவுன்சிலரோட சேர்ந்து ரொம்ப நெருக்கமாயிட்டான். எல்லாமே அவன் தான். எது பார்த்தாலும் அந்த அவருக்கு வந்து வேண்டியதெல்லாம் செய்றான். ஆ சின்ராசு பார்த்துக்கோ, இந்த ஐயா பிரச்சனை என்னான்னு கேளு. அவருக்கு என்னன்னு செஞ்சு செஞ்சு கொடு. நீங்க தலைவர பார்க்கணும். தலைவர்ட்ட இந்த பிரச்சனை பேசணும். ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நெருக்கமாயிருச்சு. அவன் அப்போ வந்து மொ அ மொபட் எடுத்து அப்பப்போ வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு, தாத்தாவுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி குடுக்குறான். ஒரு நாள் பிரியாணிலாம் வாங்கி குடுக்குறான். இப்ப இந்த சமயத்துல இப்ப இங்க இந்த மாரி இந்த சாவும் நடந்துருச்சு. நடந்த பிறகு அவ வந்து சொல்றாங்க, இந்த மாரி உனக்கு வந்து பொண்ணு பேசி பார்த்துட்டோம், நிச்சயம் பண்ணிடுறோம் அப்படிங்கிறப்ப, அவனுக்கு ஒண்ணும் பேச முடியல. அவன் வீட்டுக்கு போறான். அது அது கவுன்சிலர் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போகும்போது இந்த விஷயத்த சொல்றான். சொல்லும்போது, "ஏய் என்னப்பா நீ இவ்வளவு சுலபமா சொல்லிட்ட. நான் உன்னைய பெரிய ஆள் ஆக்கலான்னு பார்க்கிறேன். நீ என்ன திடீர்னு ஒரு வெட்டியான் வேலை பார்க்குற பொண்ண போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உனக்கு அவன் மேல ஆசையா?" அப்படிங்கிறப்ப, "இல்லைங்க அத்தை பொண்ணு தான், மாமன் பொண்ணு தான். ஆனாலும் எனக்கு அவள கட்டிக்க விருப்பம் இல்ல." அப்படிங்கிறப்ப அவன் சொல்றான், "நீ உனக்கு பெரிய ஆள் ஆக்கலான்னு பார்க்குறியா? என்ட்ட கோடிக்கணக்குல சொத்து இருக்குது பாரு. நீ நான் நான் சொல்றத கேட்டீன்னா, நாளைக்கு என் பொண்ணையும் உனக்கு நான் கட்டி வைக்கிறேன் பாரு." அப்படின்னு சொல்றான். அவனுக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா அந்த பொண்ணு அவனுடைய பொண்ணுங்கிறது அவ்வளோ குடும்ப வாழ்க்கை இது ஒரு பொருத்தமான பொண்ணு கிடையாது. அது வந்து இந்த தைராய்டு பிரச்சனையில கையும் காலும் பெருசு பெருசா வீங்கி போய், அந்த கை சைஸ்க்கு தான் அவனே இருக்கிறான் தின்றாச. அப்படியே அந்த கதையில எழுதுறாங்க. ஆ இந்த மாரி சமயத்துல இந்த மாரி பேசும்போது அவனுக்கு வந்து இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான விருப்பம் இல்ல. இப்ப வந்து அவன் தம்பி ஒருத்தன், அப்பா, தாத்தா 3 பேரும் வீட்ல முடங்கி கிடக்குறாங்க. இப்ப இந்த சமயத்துல ஆ இந்த சின்ன சின்ன பொண்ணுக்கு வேற வழி இல்ல. மறுபடியும் சுடுகாட்டுக்கு போறாங்க. சுடுகாட்டுக்கு போனா அங்க ஒரு அனாதை பொணம். அந்த பொணத்த எரிக்க சொல்றாங்க.
எரிக்க செல்லும்போது வேற யாரும் இல்லை. அப்போ வந்து இன்னொருத்தன் இருக்கான்ல, சின்ராசோட தம்பி, அவனை கூட்டிட்டு போகுது. கூட்டிட்டு போய் எரிக்கும் போது அந்த பிணம் வந்து ஆஸ்பத்திரியிலேருந்து வந்ததுனால அந்த பிணத்துக்குள்ள பாட்டில் வச்சு தைச்சிருக்கிறான். பாட்டில் வச்சு தைச்சா அது எரிக்கும் போது அந்த பாட்டில் வெடிக்கும் இல்லையா, வெடிச்சிருச்சு. வெடிச்சு அந்த பையனுடைய சின்ராசுடைய தம்பி சுரேஷ், அவன் சுரேஷ சம்பத் அந்த இதுல வந்து அவன் கண்ணில் பட்டு கண்ணு பொட்டை ஆயிடுச்சு. அவ்வளவுதான். எவ்வளவு கொடுமைகளை இந்த வெட்டியான் குடும்பம் அனுபவிக்கிறத அதை முடிக்கிறாங்க. அதுக்கிடையில வந்து இந்த இவங்கெல்லாம் போராட்டம் நடத்துறாங்க. வெட்டியான்கள்லாம் நிரந்தரம் பண்ணணும், சம்பளம் கொடுக்கணும்னு. கவுன்சிலர் என்ன பண்றாரு, இந்த வந்து வெட்டியான்கள்லாம் என்னப்பா அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறானுங்க, இனிமே அதெல்லாம் வந்து ஒழிச்சு கட்டணும், மின்சார மயானம் கொண்டு வரணும், அப்ப இவங்க கொட்டம்லாம் அடங்கி போயிருன்னு அவர் சொல்றாரு. அப்போ வந்து இந்த மயான அலுவலரும் அந்த அலுவலர் அந்த வேலை செய்யறவங்க பேசி பார்க்குறாரு. ஒன்றும் போராட்டம் நடத்துறாங்க, முடியல. அப்போ வந்து அவர் சொல்றாரு, உங்க கொட்டம்லாம் அணங்க போகுது, சீக்கிரம் மின்சார மயானம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ வந்து இந்த பையன் கண்ணு பொட்டையாகி அவனு மூளையில் முடங்கிட்டான். இவ்வளவுதான் அந்த கதை. இதுல வந்து நமக்கு உடன்பாடு இல்லாத செய்தி இதுல வருது. ஐயா ராஜநாராயணனும் அதை சொல்றாரு, அம்மாவும் ஆண்டாள் பிரியதரிசியும் அதை சொல்றாங்க. மின்மயானம் வந்து விட்டால் பிணங்களுக்கு சரிதான், மின்மயானம் வந்து விட்டால் மின்சார மயானம் ஆக்கிவிட்டால் பிணங்களுக்கு வேண்டுமானால் தீர்வாக இருக்கலாம், வெட்டியான்கள் வாழ்வுக்கு தீர்வு என்ன அப்படின்னு ராஜநாராயணன் கேட்கிறாரு. அதே கருத்தோடு தான் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களும் முடிக்கிறாங்க. ஆனா இதை நாம ஏத்துக்க கூடாது. ஏன்னு சொன்னால் எவ்வளவு காலத்துக்கு ஒரு மனுஷனே எரிச்சுக்கிட்டு இருக்கணும்? அவங்களுக்கு தீர்வுன்னா அவங்க வந்து வெட்டியானாவே இருக்கணுமா? எல்லாம் எந்திரமயமாக்கு. வெளிநாட்டுல எல்லாம் இல்லையா அது வெட்டியானு தனியா ஒருத்தன் இருக்கானா? எந்திரமயமாக்கி அத்தனை பேரையும் வந்து மின்சார மயானத்துல எரிச்சாக்க யாருக்கும் எந்த பிரச்சனையும், எந்த புழு வந்து வரணுங்கிற அவசியம் இல்லை, இந்த வெடிச்சு சிதறணுங்கிற அவசியம் இல்லை, அந்த சாம்பல் கண்ணில் படணுங்கிற அவசியம் இல்லை, அந்த பண நாட்டத்தை தாங்கிட்டு இருக்குங்கிற அவசியம் இல்லை. அதை வந்து நிரந்தர வேலைக்கு ஆள் இருப்பாங்க, அதுக்கும் ஆள் எடுத்து தான் ஆகணும். அதை எடுத்து அது மாதிரி வந்து நவீனமயப்படுத்தணும். தந்தை பெரியார் அவர்கள் நவீனத்தை விரும்பினார்கள். கைராட்டையில தான் நூல் சுத்தணுங்கிறத அவர் எதிர்த்தாரு. எந்திரத்தை கொண்டு வா, அப்பதான் கைராட்டிலே சுத்தினா எத்தனை நாளைக்கு நீ நூல் சுத்திக்கிட்டே இருப்ப? எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை புடவை நெய்ய முடியும்? ஒரு புடவை நெய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? எந்திரம் வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை புடவை வரும்? அது மாதிரி செய்யலாம்ல. அது மாதிரி எல்லாத்தையும் எந்திரமயமாக்குன்னு சொல்றாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த கணினிலாம் வந்தப்ப நிறைய பேர் வந்து நம்ம முற்போக்காளர்கள் சொல்லக்கூடிய பொது உடைமைவாதிகள் கூட அந்த கணினி மயத்தை எதிர்த்தாங்க. ஆனா நம்ம ஆதரிச்சோம். ஏன்னா கணினி மயம் வந்தா மனிதனுடைய வேலையே குறைக்கணும். ஐயா சொல்றாரு, எந்திரமயமாக்கி இப்போ மனித நேரத்தை குறைத்து இன்னைக்கு 8 மணி நேரம் வேலைங்கிறது 6 மணி நேரமாக்கு. 1000 பேர் வேலை செய்யற இடத்துல 2000 பேருக்கு வேலை கொடு, அதிகமான உற்பத்தி ஆகும், அதிக பேருக்கு வேலை கொடுக்கலாம்ல. இப்போ எந்திரமயம் ஆயிட்டா அங்கே வேலை செய்யறவங்களுக்கு வேலை இல்லாமல் போங்கிற கவலை உனக்கு எதுக்கு? வேலை அதிகமாக தான் ஆகும், தவிர எப்படி குறையும்? அதுபோல இந்த பார்த்தீங்கன்னா விவசாய பிரச்சனையில பார்த்தீங்கன்னா விவசாயம் கதிர இருக்க எந்திரம் வந்துச்சு, அதை ஏற்று கம்யூனிஸ்டில் போராடி இருக்காங்க. கதிர இருக்க எந்திரம் வந்துவிட்டா அந்த கூலி தொழிலாளர் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா இன்றைக்கு எங்க பார்த்தாலும் அந்த எந்திரம் தான் அறுத்துக்கிட்டு இருக்கு. மனிதனுடைய வேலைப்படுவை குறைத்து இருக்கிறது. அந்த எந்திரமயமாக்கலை நாமும் வரவேற்கிறோம். அந்த எந்திரமயம் தான் இந்த மக்களுக்கான ஒரு தீர்வாக அமையும். ஆனா இதுல வந்து அந்த எந்திரமயமானால் வெட்டியான்களுடைய கதி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து சரியான தீர்வு கிடையாது, முடிவு வந்து சரியில்லாத முடிவு. ராஜநாராயணன் சொல்லக்கூடிய கருத்தும் அதுவா இருக்கு. இந்த முற்போக்காளர்கள் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுடைய நிலையும் அது மாதிரிதான் இருந்துச்சு. இன்றைக்கு அவங்க வேணா மாற்றி இருந்திருக்கலாம். அது பாருங்க, இன்னைக்கு வந்து அதுல ஒரு ஒப்பீட்டுக்காக ஒண்ணு சொல்றேன். தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே நம்ம நாட்டுல கை ரிக்ஷா ஒழிச்சார். கை ரிக்ஷா ஒழிச்சுட்டு அவர் பராசக்தியிலே வசனம் எழுதினார். கை ரிக்ஷா மனுஷன் இழுத்துட்டு போவான். இப்போ சிவாஜி கணேசன் கேட்பாரு, என்னடா மனுஷன் ஆள் வச்சு இழுத்துட்டு போறீங்கிறப்ப ஒரு போலீஸ்காரர் சொல்லுவார், ஆமா நீ வேணா மேயரா வந்து அதெல்லாம் ஒழிச்சுக்கட்டு அப்படின்னு சொல்லுவார். அப்போ கலைஞர் சாதாரண சின்ன வயசு பையன், 30 வயசு கூட இல்லை, அந்த வயசுல எழுதின வசனத்துல ஒரு நீ மேயரா வந்து அதை ஒழிச்சுக்கட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போலீஸ்காரன் சொல்ற மாதிரி வசனம் இருக்கும். ஆனா கலைஞர் அவர்கள் மேயராக கூட வரவில்லை. அதை விட தாண்டி இந்த நாட்டின் முதலமைச்சராக வந்து அந்த கை ரிக்ஷா விழித்து விட்டு சைக்கிள் ரிக்ஷா முறையை கொண்டு வந்தார். இன்றைக்கு சைக்கிள் ரிக்ஷா ஒழிந்து போய் இன்றைக்கு ஆட்டோவாக, டாக்ஸியாக, இன்றைக்கு கால் டாக்ஸியாக இன்னைக்கு ஏராளமாக அந்த போக்குவரத்துகள் பெருகி இருக்கிறது. அது வந்து நவீனம். இப்படி தமிழ்நாட்டுல கை ரிக்ஷா ஒழிச்சு இன்னைக்கு எவ்வளவோ முற்போக்கா வந்து பிறகும் கூட இன்னைக்கு கல்கத்தா வந்து கம்யூனிஸ்ட் ஆண்ட 30 ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் ஆண்ட அந்த கல்கத்தாவிலே வெஸ்ட் பெங்கால்ல இன்றைக்கும் கை ரிக்ஷா இருந்து கொண்டிருக்கின்ற அவலம் இருக்கிறது.
எனவே அந்த மாதிரியான ஒரு முடிவை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே நாம் எந்திர மையத்தை வரவேற்க வேண்டும். எல்லா பக்கமும் மின்மயனா கொண்டு வந்துடணும். அப்பதான் இந்த வெட்டியான்கள் பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரியான அவர்களுக்கு வரக்கூடிய அந்த உடல் நோவுகள் இருக்காது. இப்படிப்பட்ட நிலையில இங்க நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த வெட்டியான்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சண்டாளர்கள், தீண்டத்தகாதவர்கள் என்பவர்கள் இன்றைக்கு எப்படி, அதாவது துப்புரவு பணியாளர்கள்ல கர்மயோக் அப்படின்னு சொல்லி புத்தகம் எழுதி கௌரவப்படுத்துறாரு. யாரு? மோடி. இது கர்ம யோகம், நீங்க புண்ணியம் செய்றீங்க, உங்களுக்கு மோட்சத்துல இடம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றாரு. இங்க அந்த துப்புரவு பணியாளரை உட்கார வச்சு அவங்க காலை கழுவுறாங்க. இதெல்லாம் எதுக்கு செய்யறாங்க? நிரந்தரமா அந்த தொழில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கணும், அந்த தொழிலை விட்டு அவங்க வெளியே வந்துடக்கூடாதுங்கிறக்காக அதை செய்யறான். அது ஏன் அந்த புண்ணிய காரியத்தை நீங்க செஞ்சு நீங்க சொர்க்கத்துக்கு போகலாமே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்மளை ஆன்டி இண்டியன், ஆன்டி நேஷன் அப்படின்னு சொல்றான். அதுபோல இந்த பறையர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வெட்டியான் தொழிலை செய்யறாங்க பாருங்க. இவர்களையும் இந்துத்துவ கும்பல் எப்படி ஆக்கிரமிக்குது பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீரப்பறையர்கள் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறான். அவன் எல்லாம் என்ன சொல்றான்னா, நாங்கெல்லாம் வெட்டியான்னு நினைக்காத, நாங்க யார் தெரியுமா, நாங்கெல்லாம் சிவனுக்கு சொந்தக்காரன். அந்த சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு இருக்கிறான்னா அவன் சிவன். அவன் தான், அவனுடைய பரம்பரை தான். நாங்க சுடுகாட்டுல பிணத்தை எரிச்சு நாங்க சாம்பலை நீங்க உடம்புல பூசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஈசனுக்கு சமமானவர்கள், சிவனுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்துத்துவ கும்பல் ஒரு இந்துத்துவ சாயத்தை அந்த குலப்பெருமையை சொல்லிக் கொடுக்கும். அந்த குலப்பெருமையை சொல்லிக் கொடுக்க எதுக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய இடைநிலை சாதிக்காரர்கள் என்ன சொல்றான், தூண்டி விடுறான். நீங்கள்லாம் ஆண்ட பரம்பரை, நீங்க உங்க குலப்பெருமையை காப்பாற்றணும், நீங்கெல்லாம் எத்தனை சாதிக்கு படி இழந்தீங்க அப்படின்னு சொல்லி, நீ ராஜராஜ பரம்பரை, நீ பாண்டியன் பரம்பரை, சேரம் பரம்பரைன்னு தட்டி விடுறான் அரசுக்காரன். அது இங்க தமிழ்நாட்டுல குருமூர்த்தி அந்த வேலையை சிறப்பா செய்யறாரு. அதே போல இந்த வீரப்பறையர்கள் என்பவர்கள் நீங்கெல்லாம் சிவனுக்கு சொந்தக்காரன்னு சொல்லி அதையும் குருமூர்த்தி தான் செய்யறாரு. அதை ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகம் எழுதினவர் பார்த்தீங்கன்னா திருமாவளவனுடைய அந்த கட்சியில இருந்து வெளியே போனவன். அந்த என்ன சொல்றான், எங்களுக்கு குருமூர்த்தி தான் உதவி செஞ்சாரு, எங்களுக்கு பொலிரோ கார் வாங்கி கொடுத்தாரு, 10 புல்லட் வாங்கி கொடுத்தாரு, இன்னும் பண உதவியெல்லாம் செஞ்சாரு, இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு, செய்யாம இருக்காருன்னு சொல்லி அவன் வெளிப்படையாவே சொல்றான். ஆக இந்த மாதிரி வேலையை குருமூர்த்தி போன்றவர்கள், இந்துத்துவ கும்பல் போன்றவர்கள் அந்த சாதி தொழிலை செய்வதுதான் பெருமை என்று சொல்லி அவர்கள் எல்லாம் அப்படியே இந்துத்துவ இதுல வச்சுட்டு சாதியை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. பாருங்க, தேவேந்திர கூட வேளாளர் இருக்கிறான். அவங்க இன்னைக்கு தேவேந்திரனுக்கு சொந்தக்காரன். தேவேந்திரன் எந்த ஊர்ல இருக்கான்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. அருந்ததியர்கள்லாம் நீங்க தேவலோகத்து பெண்மணி, அது ஒரு நட்சத்திரம், நீங்க அவங்களுக்கு சொந்தக்காரிங்க. இதெல்லாம் கற்பனை உலகத்துல அவங்க மக்களை கொண்டு அவங்களுக்கு அந்த குலப்பெருமையை திணிச்சு அதன் மூலமாக சாதியை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில இங்க நம்முடைய அரசியல் என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க. நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துல உதயசூரியன் சின்னத்துல இருந்து வெற்றி பெற்றவர் ரவிக்குமார் ஐயா. தொல் திருமாவளவன் முனைவர் தொல் திருமா அவர்கள் சிறப்பாக பெரியாருடைய கொள்கைகளை புரிந்து கொண்டு அதற்காக பெரியார் தான் நமக்கெல்லாம் வழிகாட்டி, பெரியார் இல்லை என்று சொன்னால் நான் திருமாவளவனே கிடையாது என்று பேசக்கூடிய அளவுக்கு பெரியாரை புரிந்து கொண்டு பெரியாரை அம்பேத்கரை ஒப்பிட்டு மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் ரவிக்குமார் போன்றவர்கள் என்ன செய்கிறார் என்றால், திராவிட இயக்கத்திற்கு எதிரான சிந்தனையில் போறார். திராவிட இயக்கம் எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் இருட்டடிப்பு செய்து விட்டார், அயோத்திதாசரை இருட்டடிப்பு செய்து விட்டார், இன்றைக்கு நடராசனை இருட்டடிப்பு செய்து விட்டார்கள். இப்படி அயோத்திதாசர் தான் இந்திய எதிர்ப்பு முதல்ல பண்ணவர். ஏன் இந்திய எதிர்ப்பு எழுதியிருக்கலாம், ஏன் இந்திய திணிச்சப்பதானே அதுக்கான போராட்டம் வீழ்ப்பட்டது. பெரியார் தானே 38 எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாரு. நடராசனை யாரு இழிவுபடுத்தினது? இங்கேயும் இழிவுபடுத்தல, எல்லா இடத்துலையும் அவருடைய நினைவகத்திலேயே நடராஜன் காலமுத்தும் தான் இருக்கு. இதை ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக்கி திராவிட இயக்கம் எங்களெல்லாம் அவமானப்படுத்துது, புறக்கணிக்குதுன்னு சொல்லி திராவிட இயக்கத்துக்கு எதிரான சிந்தனைகளை கொண்டு வராங்க. நீலச்சங்கி போன்றவர்கள்லாம் அந்த ஒரு பெண்மணி அவங்க கூட ஆசிரியரே கேலி பண்ணி நம்முடைய திராவிட இயக்கத்துக்கு எதிராக நாச்சியால் சுகந்தி அதெல்லாம் பேசுறாங்க. அவங்க நோக்கம் என்ன? அவங்க நோக்கம் திராவிட இயக்கம் நமக்கு ஒன்றும் செய்யலை, அவங்க அது ஆதிக்க சாதிகளுக்கு மட்டுமே அவர் பெரியார் சொல்லி திருமாவேலன் மிக அருமையான புத்தகம் எழுதியிருக்கிறாரு. எவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தந்தை பெரியார் அவர்கள் பாடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு தரவுகளாக எடுத்து மிகப்பெரிய அளவுக்கு ஐயா தந்தை பெரியாருடைய வாழ்க்கையை முழுமையாக ஆராய்ச்சி செய்து எவ்வளவு தீர்மானங்களை போட்டிருக்கிறார், எவ்வளவு போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் என்பதை தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் இன்றைக்கும் பெரியார் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்றும் செய்யல, இன்னமும் அந்த கற்பனையான கதைகள் எல்லாம்
ஜாக்கெட் போட்டதுனாலதான் விலைவாசி ஏறி போச்சுன்னு சொன்னாருன்னா இதெல்லாம் இன்னும் போலித்தனமான ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன செய்யணும்? இந்த கும்பலுக்கு எதிராக செய்யணும். இன்றைக்கு வெட்டியான்கள் என்பவர்கள், பறையர்கள், அவர்கள் சிவனுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இந்துத்துவ கும்பலுக்கு எதிராக என்ன செஞ்சிருக்காங்க? இது தவறுன்னு சொல்லணும். அந்த மக்கள்கிட்ட போய் நான் அதெல்லாம் கிடையாது, நாம அந்த தொழிலை விட்டு வெளியே வரணும். ஏன் நீ பரமசிவனுக்கு சொந்தக்காரனா உன்னை ஏன்டா பரமசிவன் கோயிலுக்குள்ள உள்ள விட மாட்டேங்கிறான்னு கேட்கணுமா இல்லையா? அந்த சாமியை தொட்டு நீ ஏன் வணங்க முடியல? நீ ஏன் தெருவில் நடக்க முடியல? நீ ஏன் காலில் செருப்பு போட முடியல? நீ ஏன் தோல்ல துண்டு போட முடியல? ஏன் நல்ல சோறு திங்க முடியல? பரமசிவன்னா அவனுக்கு கடவுள் தானே. கடவுளுக்கு கொடுக்குற மரியாதை உனக்கு கொடுக்கணும்ல. எவன் கொடுக்குறான்? உன்னை மலத்தை விட கேவலமாலாம் மதிக்கிறான். எவனா கேட்டானா? கேட்கணும்ல. நாங்க யாரு தெரியுமா? நாங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்றது மாதிரி இது அதோட மோசமானது. இது இப்படி நாங்க பரமசிவனுக்கு சொந்தக்காரன்னு சொல்லி ஒரு இதை பிரச்சாரம் பண்றான். அதே போல அந்த பெரியார் அண்ணல் அம்பேத்கருடைய கருத்துக்களே அவங்களுடைய கொண்டு வருது. அண்ணல் அம்பேத்கரை இந்துத்துவாதிகள் கைப்பற்றிக்கிட்டான். இந்துத்துவாதிகள் கைப்பற்றிக்கிட்டு இருக்கான். அந்த இந்துத்துவாதிகளுக்கு எதிராக ரவிக்குமார் என்னைக்காவது வரலாச்சிருக்காரா? நாச்சியால் சுகந்தி வரலாச்சிருக்காரா? என்று எங்கடா இந்துத்துவாதியா இருந்தார் அம்பேத்கர்? அது நாம தான் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஐயா அறிவுக்கரசு அவர்களும் இந்துத்துவ அம்பேத்கரா என்று கேள்வி கேட்டு அபத்தங்கள் உலர்கள் சொல்லி அந்த புத்தகத்தை எழுதி தெளிவா அது சொல்றாரு. நாம தான் அதுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அம்பேத்கரை நாம் பாதுகாக்க வேண்டிய நிலையில இருக்கோம். தலைவர் நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் பெரியார் அம்பேத்கர் நட்புறவு என்று சொல்லி, பெரியார் அம்பேத்கர் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்று சொல்லி இருவரும் ஒரே கருத்தை சொன்னவர்கள். தம் சமுதாய சீர்திருத்தத்திலே, ஜாதி ஒழிப்பிலே, தீண்டாமை ஒழிப்பிலே என்று சொல்லி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த அம்பேத்கருடைய கருத்துக்களை அந்த எந்த மக்கள் நீங்க எதுக்காக கட்சி வச்சிருக்கீங்க, யாருக்காக கட்சி இருக்கீங்க, அவங்கள்ட்ட போய் சொல்றீங்களா? இன்னைக்கு அம்பேத்கர் படத்தை போட்டுக்கிட்டு பிள்ளையார் உருவத்தில் போறானே, அதை கண்டிச்சிருக்கீங்களா? அம்பேத்கர் படத்தை வச்சுக்கிட்டு அம்மனுக்கு கூழ் ஊத்துறானே, அதை கண்டிச்சிருக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் பெரியாருடைய சிந்தனை வேணும். ஈரோட்டு கண்ணாடி போட்டு பார்க்கணும். நீங்க ஆர்எஸ்எஸ் கண்ணாடியை போட்டு, கோல்வால்கர் கண்ணாடியை போட்டுட்டு பாக்குறீங்க, நாக்பூர் கண்ணாடியை போட்டுட்டு பாக்குறீங்க. நாக்பூர் கண்ணாடியை போட்டுக்கிட்டு பாக்குறதுனாலதான் உங்களுக்கு திராவிட இயக்கத்து மேல ஒரு ஒவ்வாமை வருகிறது. திராவிட இயக்க ஒவ்வாமையின் காரணமாகத்தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இது முதல் தப்பு. இந்த ரவிக்குமார் போன்றவர்கள், நாச்சியால் சுகந்தி போன்றவர்கள் அதை நிறுத்திக்கணும். ஐயா திருமாவளவன் இதை கண்டிக்கணும். தலைவருக்கு ஒரு கொள்கை, தொண்டருக்கு ஒரு கொள்கை இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே கொள்கையா இருக்கணும். நாம் பெரியாரை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் எல்லாருக்கும் அதே கருத்து இருக்கணும். ஆனா தொண்டர்கள் பூரா நமக்கு எதிராக பேசி இருக்கிறான். திருமாவளவனுக்கு தெரியாதா? அதை கண்டிக்க வேண்டாமா? ஆனா நம்ம தோழர்கள், திராவிட இயக்க உணர்வு உள்ளவர்கள் நான் நினைச்சுக்கிட்டு, ரொம்ப பேரை நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இவங்கெல்லாம் நம்ம ஆளுங்க, பகுத்தறிவாளர்கள், பெரியாரிஸ்டுகள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களும் வன்மத்தை கேட்கிறாங்க. ரவிக்குமார் சொன்னா ரவிக்குமார் தான் பேசணும். நீங்க அம்பேத்கரை பேசுற ஒரு ஆளு ஒருத்தர் நான் ரொம்ப உயர்வா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். முகநூல்ல வர்றாரு அவரு, ரொம்ப சிறப்பா பெரியாருடைய கருத்துக்களை எழுதிக்கிட்டு இருப்பாரு. அவரு சொல்றாரு பாருங்க, அம்பேத்கர் இல்லைன்னா நமக்கு சட்டம் வந்திருக்காதா? அம்பேத்கர் தான் சட்டம் எழுதினாரா, இல்லைன்னா சட்டமே இருக்காதான்னு கேட்கிறாரு. இது எவ்வளவு முட்டாள்தனமான கேள்விங்கிறத நான் பதிவு செய்யணும். ஏன்னா அம்பேத்கர் இல்லைன்னா சட்டம் இருந்திருக்கும். எது சட்டமாக இருந்திருக்கும்? அவன் சிந்திச்சு பார்க்கணுமா வேண்டாமா? ஈரோட்டு கண்ணாடியை போட்டு சிந்திச்சு பாருங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கட்டவெல்லாம் யாரு? திலகர். அவரு சொன்னாரு, சுதந்திரம் பெற்ற நாட்டில் மனு தர்மம் தான் சட்டமாக இருக்கும்னு சொன்னாரு. காந்தி வர்ணாசிரமத்தை ஆதரிச்சாரா இல்லையா? ராஜகோபாலாச்சாரிய பத்தி சொல்ல வேண்டியதில்லை. திலகருடைய நேரடி சீடர் அவரு. ஐயர், சத்தியமூர்த்தி ஐயர், மாளவியா, எதெல்லாம் சுதந்திரத்துக்கு பாடுபட்டாத சொன்ன அத்தனை பேரும் இந்துத்துவ சிந்தனை உள்ளவன். அத்தனை பேரும் மனு தர்மத்தை ஏத்துக்கிட்டவன், ராமராஜ்யத்தை ஏத்துக்கிட்டவன். அப்ப என்ன சட்டமா இருக்கும்? அம்பேத்கர் எழுதலைன்னா நான் 6 பேர் கொண்ட குழுவுல 4 பேர் பாப்பறப்பையா. அந்த ஒரு இஸ்லாமியர் அவர் ஒண்ணுமே இல்லை, அவர் சமுதாயத்துக்கு கூட அவர் ஒன்றும் சிந்திக்கல. ஐயா அவர்கள் அந்த நம்முடைய மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை, பட்டியல் சாதிக்கு மட்டும் இடஒதுக்கீடு வந்துச்சுன்னா அப்போ அம்பேத்கரை குறைச்சினாருங்கிறது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதே ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள், அம்பேத்கரே என்கிட்ட சொன்னாரியா, ராமசாமி நீ சொல்றது தப்பு, நான் அரசியல் சட்டம் எழுதுறப்ப எனக்கு என்ன உரிமை கொடுத்தான், 4 பேர் பாப்பறப்ப இருந்தான், எல்லாரும் அவன் நினைச்சதுதான் எழுதிக்கிட்டான், என்னை எழுத விடல, ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எழுதி வச்சிருக்கிறேன், நான் எழுதின வச்சுதான் இன்னைக்கு இடஒதுக்கீடு எல்லாம் வந்திருக்கு. அம்பேத்கர் எழுதின வச்சுதான் இன்றைக்கு பட்டியல் சாதி மக்களுக்கு அப்பவே இருந்திருக்கு. இன்றைக்கு நம்முடைய ஓபிசி மக்களுக்கு இன்றைக்கு 27% இடஒதுக்கீடு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டம் தான். ஆக அந்த அம்பேத்கர் எழுதலைன்னா இந்த நாட்டுல மனு தர்மம் தான் சட்டமா இருக்கும். இன்னைக்கு திருமாவளவனை திட்டுறோம், அல்லது விசிகாவை திட்டுறோம், அல்லது ரவிக்குமாரை திட்டணுங்கிறதுக்காக
அம்பேத்கரையே குறை சொல்லக்கூடிய தோழர்கள் நம்மகிட்ட இருக்காங்க. இதுவும் தவறான போக்கு. இதை நம்ம திருத்திக்கணும். பெரியாரும் அம்பேத்கரும் நமக்கு ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் தான். சாதி ஒழிப்பிலே, தீண்டாமை ஒழிப்பிலே, மற்ற பிரச்சனைகள் இன்னைக்கு இருந்தாருன்னா நம்ம கருத்து தான் அவர் எடுத்திருப்பார். இன்னைக்கு அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் நாம் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறோமோ அதைத்தான் அவர் எடுத்திருப்பார்கள். இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள், RSS செயல்பாடுகள், ராமர் கோயிலை கட்டுவதற்கு RSS திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது, குஜராத் கலவரம், பாபர் மசூதி இடிப்பு. ஏன் அவர் இந்துத்துவ அம்பேத்கர் சொல்றோம், அவருடைய பிறந்த நாளில, அவருடைய நினைவு நாளில் மசூதி அடிச்சான். அம்பேத்கர் உயிரோடு இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவர் ஏதோ வேற ஏதாவது செஞ்சிருப்பான். அவர் இறந்ததுனால, அவர் இறந்த நாளை அது யாரும் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி அது வேற மாதிரி அவருடைய நினைவு நாளில் மசூதி அடிச்சான். உயிரோடு இருந்துதான் அவருக்கு எதிராக நிறைய செஞ்சிருப்பான். அவர்கள் இவருடைய பித்தலாட்டங்கள்லாம் தோல்வித்து காட்டியிருப்பார்கள். நாம் எடுத்த முடிவுக்கு வந்திருப்பார்கள் அவர். ஏன்னா அம்பேத்கர் அவர்கள் பல முறை நிறைய இடத்துல மாற்றி இருக்கிறார் தன்னுடைய நிலைப்பாட்டை. ஏன்னா அப்பப்போ அவருடைய அறிவுக்கு, அவருடைய ஆராய்ச்சிக்கு எது சரி என்று படுகிறதோ அதை பேசியிருக்கிறார். தந்தை பெரியாரும் அது போல நிறைய இடத்துல மாற்றிருக்கலாம். ஆனால் முரண்பாடு என்றாலும் ஐயா அவர்கள் என்னுடைய கொள்கை ஒன்றுதான், என்னுடைய வழிமுறைகள் வேற வேற, அப்படிதான் அம்பேத்கர் இருந்திருப்பார்கள். இன்றைக்கு 2 பேரும், பெரியாரும் அம்பேத்கரும் இருந்திருந்தால் ஒரே சிந்தனையில் இருந்திருப்பார்கள், ஒரே நிலைப்பாட்டை எடுத்திருப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. எனவே இன்றைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் என்பவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய கண்வெளியை போன்றவர்கள், எனக்கு இருக்கக்கூடிய கண்வெளி போன்றதுன்னு பெரியார் அவர்கள் சொல்லுகின்றார்கள். பறையன் பட்டம் போகாமல் சூத்திர பட்டம் போகாதுன்னு ஏன் சொன்னாரு? அவர் சாதி உணர்வாளரா? எல்லாருக்கும் இழிவு போகணும். நீ சூத்திரன் எனக்கு என்னுடைய சூத்திர பட்டம் போகணும்னு மட்டும் நீ கத்துறிய, நீ பறையனை அடிமையாக நடத்துறிய, இது நியாயமானு கேட்டாரு. ஏன்னா அவர் ஒடுக்கப்பட்டவரா அல்லது பறையன் சாதியை சேர்ந்தவரா? அவரு யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்கள் பக்கமாக இருந்து பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட பெரியாரிஸ்டுகளான நாம் இந்த கருத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வலியை உணர்ந்தவர் தான் உண்மையான பெரியாரசாக இருக்க முடியும். அந்த வகையிலே தான் நாம் இன்றைக்கு இந்த தகனம் நூலையும் நான் ஆய்வு செய்திருக்கிறேன். அதே போல தூப்புக்காரியும் ஏற்கனவே நான் ஆய்வு செய்திருக்கிறேன். அதுபோல இன்றைக்கு அம்பேத்கருடைய அந்த இந்து மதத்தின் புதிர்கள் என்ற நூலையும் நாம் ஆய்வு செய்து நான் பேசியிருக்கிறேன் என்பதை தெரிவித்து, பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாக நாம் கொண்டு போக வேண்டும். ஒரு 2 பேர் சம தலைவர்களாக அந்த கொள்கை, அதாவது நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கணும். திருக்குறளே நமக்கு முரண்பான கருத்துக்கள் இருக்கு, அது நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறோம். தந்தை பெரியாரே சொல்லி இருக்கிறார், ஒரு கடையில் இருக்கிற பொருளை எது நமக்கு தேவையோ அதை எடுத்துக்கிறோம். அது மாதிரி அம்பேத்கருடைய கருத்துக்கள் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் பெரியாருடைய வழியிலே நாம் பயணிப்போம். அந்த நாட்டை இந்துத்துவ நாடாக ஆக்கக்கூடிய RSS அந்த சதி திட்டங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அதற்கு ரவிக்குமார் போன்றவர்கள் உடந்தையாக இருக்கக்கூடாது என்ற வேண்டுகோளை வைத்து நாம் அனைவரும் அம்பேத்கரை போற்றுவோம், பெரியாரை போற்றுவோம். வாழ்க பெரியார், வாழ்க அம்பேத்கர் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அறிவொளி காணொளிக்கும் நம்முடைய தோழர்களுக்கும் இதுவரை கேட்ட அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக சிறப்பான ஒரு உரை. தலைமையேற்ற தமிழ்ச்சுடர் ஐயா அந்த கதையினுடைய ஒரு அவுட்லைன் அவங்க சொல்லிட்டாங்க. இவங்க இன் டீட்டெயில் அந்த கதையை சொன்னாங்க. இது ஜாதிய அடிப்படையிலங்கிறது ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆக்குபேஷனல் ஹசார்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அவங்கவுங்க செய்யக்கூடிய பணிகள், அதில் நாங்கள்லாம் பணியில் இருந்தப்போ ரொம்ப இதாக என்ன சொல்லிக்குவோம்னா, நாங்கள் ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் மோட்டர் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போகிறோம் வரோம், நேரங்காலம் பார்க்காம போகிறோம், வெயில் மழையில் போகிறோம் வரோம், அதாவது கரும்பு காட்டுக்குள்ளே போகிறோம் வரோம், எங்களை பாம்பு கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி அதே காலகட்டத்தில் அந்த சுகர் ஃபேக்டரியினுடைய உள்ள போய் பார்க்கும்போது அங்க சில பேர் நின்று அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளால 5 நிமிஷம் நிற்க முடியாது. அவங்களுக்கு இன்னொன்னு, சுகர் ஃபேக்டரியில ஒர்க் பண்றவங்களுக்கு கையில காலில் புண்ணு வந்தா சீக்கிரத்துல ஆறாது, அது ஒரு பிரச்சனை. இந்த கொதிகலன்கிட்ட நிற்பாங்க, அப்புறம் இந்த ஸ்டீம் வெளியில வர இடத்துல நிற்பாங்க, பல இது. அதே மாதிரி இரவு நேரங்கள்ல ஒவ்வொரு சக்கரை ஆலைக்கும் ஒரு பண்ணை இருக்கும். அந்த பண்ணையில ஒரு ஆளுக்கு வாட்ச்மேன் பதவி, வாட்ச்மேன் நைட்டு ஒரு ஆள் பார்க்கணும் டியூட்டி.
அவன் நைட்டு வெறும் வாட்ச்மேன் வேலை மட்டும் பார்க்க விட மாட்டாங்க. அதோட வந்து அவன் தண்ணி கட்டணும். அவன் வந்து டார்ச் லைட் கேட்கறான், ஒரு டார்ச் லைட். அவன் இருட்டில் எப்படி போய் வேலை செய்வான் அப்படின்னு ஒரு ஒரு இதயமே இல்லாம அதுக்கு ஃபைல் எழுதுவானுங்க. ஃபைல் எழுதி இதை போய் இந்த சூப்பர் மார்க்கெட்ல வாங்கணும், அந்த சூப்பர் மார்க்கெட்ல வாங்கணும், இப்படி இப்படி இருக்கும்போது ஒருத்தன் பாம்பு கடிச்சு இறந்துட்டான். இது அதாவது பல வருஷமா அந்த டார்ச் லைட்டு அதெல்லாம் இல்லாம அவங்க இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில இந்த மாதிரி இது ஆக்குபேஷனல் ஹசார்ட் அப்படிங்கிறது. ஆனா இது வந்து ஜாதி அடிப்படையிலான ஒரு இழிவு. இது வந்து இப்ப சென்னையில வந்து ஓரளவுக்கு மெக்கானைஸ் ஆயிடுச்சு. இப்ப இங்கெல்லாம் வந்து ஒரு அடப்பு வந்துடுச்சு, டாய்லெட் லைன்ல ஒரு அடப்பு அப்படின்னா வந்து ஒரு டியூபை வச்சு மோட்டரை ஓட விடுறாங்க, அது அப்படியே சுத்தமா எடுத்துருது. இருந்தாலும் அங்க கூட நம்ம அந்த பணியை கூட நம்மளால போய் நின்று பாக்குறதுக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அதையும் வந்து அந்த தோழர்கள் தான் செய்யறாங்க அந்த பணியையும். நீங்க குறிப்பிட்ட அந்த அந்த தகனம்ங்கிற அந்த இதுல அந்த ஒரு அடி மேல அடி, அது வந்து இந்த விளிம்பு நிலை மக்களுக்கே உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒண்ணு அடங்குறதுக்குள்ள இன்னொன்னு வந்து விழும். அது ஓரளவுக்கு சால்வ் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொன்னு, இதுக்கு நடுவுல பொண்ணு இப்ப கண்ணை கசக்கிட்டு வந்து நிப்பா, மருமகனுக்கு அங்க தகராறு, அது இதுன்னு. இது வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறையாவே போய் இதெல்லாம் வந்து அவங்க ஒரு இதெல்லாம் பொருட்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான இழிவுகள்ங்கிறதே அவங்களுடைய சிந்தனையை தாண்டி போயிடுச்சோன்னு கூட சில நேரம் தோணும். நம்மால் இயன்ற வரையில் நம்ம வந்து சக தோழர்களை, இது போன்ற பணிகளை செய்யக்கூடியவர்களை கூடுமான வரைக்கும் இல்ல, ஒரு தோழர்களாக பாவித்து அது நடத்தணும். அவங்கள வந்து நம்ம மரியாதையா நடத்தணும். குறிப்பாக நம்முடைய குழந்தைகள் எதிரில் அவங்கள வந்து நம்ம எவ்வளவு மரியாதையோட நடத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அடுத்த தலைமுறை அந்த பழக்கத்தை உண்டாக்கும். ஐயா அவர்கள் ரொம்ப விவரமா தெளிவா இந்த கதையை ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க. சென்னையில வந்து இப்ப இந்த மின்மயானம் வந்துடுச்சு, மின்ன அளவுக்கு அந்த இது கிடையாது, மெக்கனைஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி சில பணிகளை அவங்க தான் செய்ய வேண்டி இருக்கு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருக்க பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு நர்ஸோ ஒரு அட்டண்டன்ட்டோ வந்து பாக்குறதுங்கிறத பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளவு அளவுக்கு அவங்க ஈடுபாட்டோட ஒரு சேவை மனப்பான்மையோட அதை செய்யறாங்க, நம்ம பாராட்டுவோம். நம்மளால அதை செய்ய முடியுமா அப்படின்னா கேள்விக்குறிதான். அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் வேணும். அதனாலதான் நான் அடிக்கடி தந்தை பெரியாரையும் ஆசிரியர் அவர்களையும் குறிப்பிடுறது. அவங்க அந்த எளிமைங்கிறதெல்லாம் கூட வேற விஷயம். இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அந்த பெரியார் திரைப்படத்துல கூட அந்த காட்சி வரும். இந்த ஒரு மாட்டுக்கொட்டையில உட்காந்து ஒரு பட்டியலின வீட்டுல சாப்பிடும்போது அவங்க வந்து உணவு கொடுக்கும்போது மணியம்மையார் வந்து கொஞ்சம் சங்கடப்படும் போது பட்டுன்னு கன்னத்துல ஒரு தட்டு தட்டுவார், அடி. அந்த மாதிரி உணர்வுகளை எல்லாம் நம்மளும் நம்ம அதே மாதிரி நம்ம ஜெயராமன் பேசும்போது ஒரு முறை சொன்னாரு, இவர் வந்து நாய்க்குட்டிக்கு அதனுடைய தட்டுல கொஞ்சம் பால் ஊத்துறாரு, அந்த நாய்க்குட்டி குடிக்குது. அப்புறம் திருப்பியும் அது ஏதோ சத்தம் போடவும் இவர் கப்பைய நீட்டுறாராம், அது குடிக்குதான். அதுக்கப்புறம் இவர் அதை குடிச்சிருக்காரு. அதாவது அது எல்லாம் ஒரு அது ஒரு மனநிலை. அவங்களெல்லாம் இதெல்லாம் அவங்க கேஷுவலா செய்வாங்க. இது வந்து ஒரு எக்ஸிபிட் பண்றதோ ஏதோ இல்லை. அதனால நம்ம இப்ப வந்து கம்யூனிஸ்டுங்கெல்லாம் வந்து ஒரு காலத்துல நம்மளும் அவங்கள போட்டு விரட்டணும், அவங்களும் நம்மளை பத்தி பொய் பிரச்சாரங்களாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அவங்க ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க.
அவங்க ஒரு நிலைமைக்கு வந்து இன்றைக்கு திடல்ல வந்து கம்யூனிஸ்டுங்க கலந்து கொள்ளாத கூட்டங்களே இல்லைங்கிற அளவுக்கு மாறி போச்சு. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து பண்ணையார்களே இல்லை, பண்ணையார்களே இல்லை. முதலாளிங்கிறதனுடைய அர்த்தமே இப்ப மாறி போச்சு. முதலாளிங்கிறவன் நிறைய இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா, தொழில் அலுவலகங்களுக்கு போனீங்கன்னா, அங்க 6 ரூம் இருக்கும். அந்த 6 ரூம்ல 6 பேர் உட்காந்துருப்பாங்க. எல்லாம் ஒரே மாதிரி ரூமா இருக்கும். இதுல யாரு முக்கியம் என்ன? நீங்க போய் ஒரு பிரச்சனைய ஒருத்தன் அந்த நிறுவனத்துல முதலாளின்னு ஒருத்தனுடைய முகத்தையே நீங்க பார்க்க முடியாது. எல்லா சம்பளத்துக்கு இருக்காளுங்க, செய்யக்கூடிய வேலைங்களும் எல்லாம் வந்து லேபர் கான்ட்ராக்ட், பீஸ் கான்ட்ராக்ட், எதோ கண்டுபிடிச்சு என்னென்னமா ஆகி அது ஒரு பக்கம் வேற மாறுதல்கள் வந்துகிட்டு இருக்கு. அப்ப கம்யூனிஸ்டுகளுடைய வேலை என்ன? இப்ப அவங்க அரசியல் தான் பேசுறாங்களே தவிர கம்யூனிச தத்துவங்களை அவங்க இன்னைக்கும் பேசுறது இல்லை. கம்யூனிசத்தை இந்த தத்துவங்களை பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல பெரியாரிஸ்டுங்க மட்டும்தான் இன்றைக்கும் தத்துவங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் சீமான்லாம் வந்து அவருக்கு என்ன ஒரு மனநிலையில இருக்காரு, அல்லது அவருக்கு ஏதாவது மன நோயாங்கிற அளவுக்கு அவருடைய பேச்சுக்கள் இருக்கு. ஒரு மேடையில வந்து செருப்பை தூக்கி காட்டுறது, இதெல்லாம் வந்து அதாவது மக்களை வந்து மேலும் மேலும் போட்டு குழப்பி முதல்ல பெரியார் தத்துவங்களோட இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு எனக்கு சிவபெருமான் முப்பாட்டன், முருகன் மாப்பிள்ளை, அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுல என்ன இதுன்னு தெரியல. அவருடைய நோக்கம் ஆனா என்னன்னு நம்மளுக்கு புரியுது. எடப்பாடி பழனிசாமிக்கும் நம்ம இவருக்கும் ஓபிஎஸ்க்கும் சீமானுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இவரும் வந்து நம்ம மயிலாப்பூர் குருமூர்த்தி செய்யற வேலையை தான் இவரும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பாண்டே அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யறாங்களோ அதான் இவர் செய்யறாரு. ஆனா என்னன்னா இவருக்கு ஒரு லேபிள் இருக்கு, நான் பிராமின் ஒரு லேபிள் இருக்கு. அந்த லேபிளே வந்து ஒரு பெருசா ப்ரொஜெக்ட் பண்றவர் தந்தை பெரியார் தான். நான் பிராமின் அப்படிங்கிறதே ஒரு சமூகத்துல ஒரு மரியாதைங்கிற ஒரு லெவலுக்கு கொண்டாந்தவர். ஆக நீங்க அதே மாதிரி அந்த இயக்க தோழர்களும் புரிஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் காலத்தினுடைய கட்டாயமா வந்து சேரும். நீங்க நிறைய ஒரு ஆதங்கத்துல சொல்றீங்க, இருந்தாலும் எவ்வளவோ விதமான துர்பிரச்சாரங்கள் எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிரச்சாரங்கள் வந்து ஒண்ணு அவங்களுடைய அறிவு குறைவா இருக்கலாம், அல்லது அவங்க வேணும்னே அதாவது குழப்பி விடுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம். இது வந்து ஒரு தலித் இயக்கத்துல உள்ளவங்க இந்த இதுல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது அவங்களுக்கும் நல்லது. அது வந்து இந்த 2 பேர் இணைஞ்சா அதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதை வந்து நம்ம உணர்ந்திருக்கோம், அவங்களும் உணரணும். அது நட்பு அடிப்படையில இதை நம்ம ரொம்ப பெருசா விவாதிக்க வேணாம். காலம் மாறும், போக போக நிறைய மாற்றங்கள் வரும். திருமாவளவன் வந்து இன்னைக்கு ஒரு தலித் லீடரா மக்கள் பார்க்கல, அவரை ஒரு பொது தலைவரா தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு அவரும் தன்னை வடிவடிச்சு கொண்டு இருக்காரு. ரொம்ப நேரம் நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய உரை ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப சிந்தனையை தூண்டுவதாக இருந்தது. ஐயா சோம வேலாயுதம் ஐயா அவர்களை கருத்து கூறுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது வந்து மிக சிறப்பான ஒரு கூட்டம். அதாவது அந்த தலைப்பே ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்து சொல்றது. அதுல என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல நீங்க எந்த புத்தகத்தை எடுத்து படிச்சாலும் அதுல இருக்கிறவங்க தலைவர், அந்த ஹீரோயின்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பனர்களா இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனவுடனே வேறு ஜாதிகள் வந்தாங்க. இன்னைக்கு ஆண்டாள் பிரியதர்ஷினி எழுதுனதுல
ஒரு அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட மக்களை ஹீரோவாவும் ஹீரோயினாவும் வச்சு எழுதின புத்தகம் வந்து நம்மால் மதிக்கப்படுகிறது ஒண்ணு. இப்ப இந்த தூப்புக்காரின்னு சொன்னாங்க, அந்த புத்தகத்தை வந்து நேரு அவர்கள் உரை செஞ்சாங்க. அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி மெக்கானைஸ் பண்ணணும், அந்த மாதிரி மனிதர்கள் வந்து அந்த சாக்கடை குழியில போய் இறங்கி சுத்தம் பண்றது அப்படிங்கிறத இந்த நாட்டோட கம்பேர் பண்ணி அதுக்கு ஒரு வியூகிராஃப்லாம் போட்டு 1 மணி நேரம் ஒரு பேச்சு கொடுத்தேன். ஒரு 2 இதுல கூட்டத்துல பேசும்படியா வந்துருச்சு அது. அதுல வந்து எப்படி அந்த மெக்கானைஸ் பண்றதுனால அவங்களுக்கு எவ்வளவு தொந்தரவுகள் குறையும், ட்ரக்க வச்சு இது பண்றது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் கருவிகள்லாம் சொல்லி கொடுத்தேன். அந்த இது இங்க இருந்ததை ஒரு நண்பரை கூப்பிட்டு கேட்டு இங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அது சொன்னேன். அது போல நம்முடைய தொழில் அப்படிங்கிறது ஒண்ணு, ஆக்குபேஷனல் ஹசார்ட்னு சொன்னார் ஐயா அவங்க. அதுல வந்து நான் கொஞ்சம் சில அனுபவப்பட்டிருக்கேன். சுவிட்சில் வந்து வேலை பார்ப்போம், டெலிஃபோன் சுவிட்ச், அதாவது அந்த செல்போன் பாக்குறீங்களே, அது வந்து நான் 2Gல அப்ப வேலை பார்த்தேன். அப்போ சுவிட்சில் இருந்தேன். அங்க ப்ரொஃபஸர், இங்க வந்து என்ஜினியர் இருந்ததுனால. அப்ப ஒரு கால் ராத்திரி 12 மணி, எங்களுக்கு வந்து அந்த நைட் ஷிஃப்ட் வரும் சில சமயம். ராத்திரி 1 மணிக்கோ என்னவோ ஒருத்தர் கூப்பிடுறாரு, செல் சைட்ல இருக்கேங்க, இங்க வந்து வீட்டு பக்கத்துல செல் சைட் இருக்கு, அதை போய் பார்க்கணும் அப்படின்னா வீட்டுக்காரன் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து நிக்கிறான், நான் என்ன பண்றதுன்னா. ஏன்னா ஆக்குபேஷன் இருக்கு. அப்ப நீங்க வந்து உடனே போய் காருக்கு போயிட்டு போலீஸை கூப்பிட்டு அப்புறம் போங்க, தனியா போகாதீங்க அப்படின்னு சொன்னேன். அதே போல இன்னொரு நிலைமை என்னாச்சுன்னா, இடியும் மின்னலுமான ஒரு நேரம், அந்த இடத்துல வந்து செல் சைட்ல நான் இங்க இருக்கேன் அப்படின்னாரு. முதல்ல வீட்டுக்கு போனேன், போன் பண்ணி கேட்ட போது ஏன் அப்படின்னாரு, அங்க உங்க ஏரியாவில் வந்து மின்னல் வரப்போகுது, நீ செல் சைட் டவர்ல ஏறினா என்ன ஆகும் நிலைமை அப்படின்னு சொல்லி அவனை போய் சொல்ல முடியாது வந்தது. இது போல வந்து ப்ரொஃபஷனல் ஹசார்டுங்கிறது, அதாவது வேலையினால ஏற்படக்கூடிய ஒரு இடைஞ்சல்கள், அது எல்லா வேலைக்கும் உண்டு, ஒவ்வொரு வேலைகளுக்குமே உண்டு. அது ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி அந்த சுகர் ஃபேக்டரியில சொன்னாங்க. ஆனால் எந்த வேலையும் பிறப்பினால கேவலப்படுத்தப்படுவதில்லை. அது இந்த தூப்புக்காரியிலேயே சொன்னாங்க, இந்த தகரத்திலே சொல்றாங்க, பிறப்பினால வந்து ஒரு கேவலப்படுத்துறது. அதுல வந்து ஒரு பெண் அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னு ஒண்ணும் பெருமை கிடையாது. எல்லாருமே அந்த வேலையை செய்யாமல் இருக்கணும். அந்த வேலை இல்லாம போச்சு, மின்சார தகனம் வந்ததுன்னா அவங்களுக்கு சரியான மாற்று வேலைகள் கொடுக்கணும். ஐயா அவர்கள் சொன்னார்கள், அந்த முடிவு எனக்கு ஒத்துக்கல, அது வந்து தப்பு, இவங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் இவங்க வேலைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றது தவறு. அதுல வந்து அந்த ஆண்டாள் பிரியரசு எழுதின எல்லா புத்தகங்களும் எனக்கு அப்படி ஒப்புமையா தோணல. சில மாற்று கருத்துக்கள்லாம் நிறைய உண்டு. அதை ரொம்ப பிடிச்சது அந்த பெண்ணடிமைக்காக ஒரு இது எழுதுனாங்க. பெண்ணை வந்து மயிலே குயிலேன்னு பேசுவாங்க. அதை வந்து அவங்க ஒரே ஒரு 2-4 வரி கவிதைன்னு நினைக்கிறேன். மயிலின் அழகு பெண்ணே என்பர், தோகையெல்லாம் துப்பாக்கிகள். அந்த புத்தகத்துக்கு பேரே தோகையெல்லாம் துப்பாக்கிகள். இன்னொரு புத்தகத்துல இன்னொரு அதே அடுத்ததுல குயிலின் பாட்டு பெண்ணே என்பர், விடுதலை கூவும் அதிர் வேட்டுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப பிடித்தமான வரிகள் சிலதெல்லாம். ஆனா எல்லாமே அப்படி ஒப்புமையா இருக்கா அப்படின்னு சொன்னா இல்ல. இப்ப இந்த இதுல வந்து எப்படி மின் சுடுகாடு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வேலை போயிடும் அப்படிங்கிற நிலைமை இருக்கோ, அது போல சில இது வந்து நமக்கு ஒத்துக்காதது. ஆனா இது எல்லாத்துக்குமே தந்தை பெரியார் அவர்களுடைய ஒரு எடுத்துக்காட்டு, அவருடைய வாழ்க்கையில கடைப்பிடித்தது. நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது, பெரியாரிய தாடி வச்சிருக்காரு அப்படின்னு கேள்வி வந்து பல பேர் பல விதமா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியாது. பல பேர் பல விதமா சொன்னாங்க. கியாபி விஸ்வநாதம் எங்க கல்லூரியில வந்து நிறைய தடவை பேசியிருக்கிறாரு அந்த காலத்துல. அவர் தான் போய் இது ஐயாவே கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம், ஏங்க நீங்க தாடி வச்சிருக்கீங்க என்ன அப்படின்னு.
ஐயா பதில் சொன்னாராம், ஒருத்தருக்கு கீழே போய் நான் உட்கார்றதுக்கு எனக்கு பிடிக்கலைங்க, அவர்கிட்ட வேலை வாங்குறது எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்னாராம். அப்போ இதே கருத்து கருத்தம்மா அப்படிங்கிற ஒரு படத்துல எடுத்து காமிச்சிருப்பாரு. அவரே அந்த கதாநாயகரே அவர் முடி வெட்டிக்குவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அப்ப என்ன அப்படின்னா, ஒரு மனிதனை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு தொழிலுக்கு நான் என்னை ஆட்படுத்திக் கொள்ள மாட்டேன். அதுதான் தந்தை பெரியாருடைய கருத்து. இதனால நான் தாடி வளர்த்தாலும் பரவாயில்ல, அதை சீர்படுத்திக்கலாம். ஆனா ஒரு மனிதனை கேவலப்படுத்தி அங்க போய் நான் உட்கார்றது எனக்கு பிடிக்கல. இது தந்தை பெரியாருடைய கருத்து. இதுதான் நம்ம எல்லோரும் பல விதமா நம்ம பார்க்கணும். அதுல இங்க என்னன்னா, இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு இங்க ஆள் இல்லையா, ரொம்ப இது மாதிரி மற்ற கடினமான வேலையெல்லாம் செய்யறதுக்கு அமெரிக்காலாம் ஆள் இல்லையான்னா இருக்காங்க. ஆனா அவர்கள் பரம்பரையாக அந்த தொழிலை செய்வதில்லை. நாம அதை மாத்தணும். அதுதான் நம்முடைய இந்த உரையினுடைய குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, மிக சிறப்பான கருத்துக்கள். அடுத்து கணேசன் மும்பை அவர்கள் பேசுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இன்றைய மரணம் என்கின்ற அந்த நாவல் அதை மிக சிறப்பாக இங்கே தலைமை வைத்த நம்முடைய ஐயா அவர்கள் ரொம்ப அருமையாக பேசினார்கள். அது தொடக்கத்திலேயே மேய கூற்று பொய்யா மெய்யா பொய்யா என்ற அந்த இந்திய நாட்டிலே சுற்றுப்பயணம் செய்து இங்கு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அவலங்களை அவர்கள் தோலுரித்து காட்டியதை எல்லாம் இங்கே சிறப்பாக ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதிலே ஒரு நல்ல தண்ணீர், நல்ல குடிநீர், நல்ல உணவு, நல்ல உடை, சமூக மரியாதை எதுவும் இல்லாமல் மனித உருவில் நடமாடும் நடை பிணங்கள், உயிரிழந்த மனித உடல்களை எரித்து பிணங்களுடன் உழலும் கொடுமை, அந்த கொடுமையை நம்முடைய ரொம்ப விழாவாரியா ஐயா சொன்னாங்க. தன்னுடைய தலைமை உரையில ரொம்ப உருக்கமாகவும் இருந்தது, ரொம்ப கடும் சொற்களாகவும் இருந்தது. ரொம்ப அருமையாக நம்முடைய தலைமை ஐயா பேசினார்கள். அடுத்து நம்முடைய சிறப்புரையாளர் வெல் ஆறுமுகம் ஐயா அவர்கள் ஏறத்தாழ ரொம்ப அருமையான ஒரு அதே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கொடுமைகள், வெட்டியான் என்ற பெயரால் பிறப்பின் அடிப்படையில் அது வெட்டியான் என்றால் அதுக்கு என்ன அந்த பொருள், அது எனக்கு தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். வெட்டியான் என்றால் அவர் குழி வெட்டுவதாலா, குழி தோண்டுவதாலா, எதற்காக அந்த சொல் வந்தது? அது தமிழில் இருக்கக்கூடிய வெவ்வேறு காரியங்களுக்கு வெட்டுறது, மரம் வெட்டுறதோ இல்ல மற்ற ஏதோ அதற்கு பயன்படுத்துகிற சொல் ஒரு எப்படி இந்த மாதிரி ஒரு இறுதி மயானம் என்று சொல்லக்கூடிய இல்ல எரிமேடை தகனம் இறந்தவர்களை புதைப்பதற்கோ எரிப்பவர்களுக்கோ எப்படி அந்த பெயர் வந்தது என்பதை நாம் அறிய விரும்புகிறோம். நிறைய செய்திகள், அருமையான ஒரு மனித விரோதங்கள், நாகரிக சமூகங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய நாகரிக சமூகம் பிறப்பின் அடிப்படையில் இங்க நிகழக்கூடிய தொழில்கள், அதன் மூலமாக அவருடைய ஒடுக்குமுறைகள் கேட்டால் பார்த்தால் நிச்சயமாக காரி உமிழ்வார்கள். இவர்கள் மனிதர்களா? மனிதர்கள் என்ற போர்வையை நடமாடும் மிருகங்கள் என்று கூட சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது. ஏனென்றால் எந்த மிருகமும் அந்த வேலையை செய்வதில்லை. ஆனால் 2 கால் இந்த விலங்குகள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கே குறிக்க வேண்டும். ஏராளமான குறிப்புகள் நிறைய சொன்னார்கள். நம்முடைய ஒரு வீரமணி என்கின்ற ஒரு நாவலை நம்முடைய ஐயா அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக பேசுற போது அதுல வரக்கூடிய அந்த கதாநாயகன், அந்த கதையினுடைய தலைவன், அந்த பெயரை நம்முடைய ஆசிரியருடைய ஆசிரியர் அவர்கள் ஐயா திராவிடமணி அவர்கள் சூட்டியதை பற்றி கூட இங்கே நினைவு கூர்ந்தார்கள். அது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு கதை நாவல். அதை ஆறுமுகம் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையாக புரியும்படி அவ்வளவு முழு நீள ஒரு கதையை நம்ம விளக்கியதெல்லாம் அந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அது 2வது, இந்த மனு தர்மம், இந்து மதத்தை தூக்கி பிடிக்கின்ற அந்த ஏடுகள் இருக்கக்கூடிய செய்திகளையும் சிறப்பாக சொன்னார்கள். அதாவது சிறப்பாக என்ன அதில் உள்ளத அவலத்தை சொன்னார்கள். பிணத்தை தொட்டாலும் பறையனை தொட்டாலும் குளிக்க வேண்டும். அவர்கள்
பிணத்துக்கு அணிவிக்கப்பட்ட பிணத்தின் மீது போடப்பட்ட உடைகளை அணிய வேண்டும், உடைந்த பாத்திரங்களை பயன்படுத்த வேண்டும். இது என்ன கொடுமை! மனிதனாக பிறந்து வருகிற போது எல்லாரும் பிறப்பின் அடிப்படையில், இது பூரா பிறப்பின் அடிப்படையிலே நிகழ்கிறது. இரண்டாவது, இன்றைக்கு பெருநகரங்களிலே மின்சார எரியூட்டுகின்ற அந்த எரிமேடைகள் எல்லாம் வந்திருந்தாலும் அவர்களுக்கு நிறைய பணி பாதுகாப்புகள் எல்லாம் இன்றைய மும்பையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி, சென்னையில் கூட அதை வழங்கியிருப்பார் என்று நான் கருதுகிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாலே, அதாவது அங்கே நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்கள், இன்றைக்கு மக்கள் நல அமைச்சராக இருக்கக்கூடிய, சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர், அவர் சென்னை மேயராக இருந்த போது இங்கு மும்பைக்கு ஒரு முறை வந்தார். அப்படி மும்பையில வந்தபோது அவர் அந்த மயான உதவியாளர்கள் என்று அவர்களுக்கு அந்த பணி செய்யக்கூடியவர்களுக்கு பெயரிட்டு அவர்களுக்கு சீருடை, அவர்கள் காலுக்கு ஷூ, சாக்ஸு, கை உறை, அவர்களுக்கு பாதுகாப்பு, அவர்கள் உடல்நல பரிசோதனை, இப்படி எல்லாம் இப்பொழுதுதான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று இங்கே மும்பை வந்திருந்த போது ஒரு நிகழ்ச்சியிலே அவர்கள் பேசினார்கள். அதை நான் நம்முடைய ஐயா அவர்கள் அதை பேசுகிற போது எனக்கு அந்த நினைவுகள் வந்தது. அவர் என்றாவது என்னோடு ஒரு அரிச்சந்திர மயான கண்டம் என்கின்ற ஒரு நாடகமும் நாங்கள் சிறுவனாக இருந்த போது பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் எங்க நடக்கிறது என்று தெரியவில்லை. அந்த திரைப்படமும் திரும்ப திரும்ப அது இன்னமும் வந்து கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு வந்தது இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 60 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 70 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்த அந்த படம் அது இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தடை செய்யப்பட்ட, பேசக்கூடாத, குற்றமாக சொல்லப்பட்ட சொற்கள், நடவடிக்கைகள், ஆக்க முறைகள் இன்றைக்கு திரைப்படமாக வந்து கொண்டிருக்கிறது. அதையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதையும் பார்த்து கொண்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவைகள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு காலத்திலே சமூக அவலத்தை தூக்கி பிடித்த அந்த கதைகள், காவியங்கள் இன்றைக்கும் அது அதே மரியாதையோடு, அதே ஒரு சிறப்போடு அது வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது நாம் கவனிக்க வேண்டும்.